ஹாய் பிரபு. ஹாய் ரோஹித். ஆக்சுவலி ரோஹித் வந்து நமக்கு இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. ரோஹித் வந்து ஒரு ஆஸ்பைரிங் யூடியூபர். ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு 4 இயர்ஸா. கிரிக் ஆக்சிஜன் அவரோட யூடியூப் சேனல் பேரு. நான் அவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவரே பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். ரோஹித், உங்க ஜேர்னி, யூடியூப் ஜேர்னி பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா விக்கி ப்ரோ. சோ ஹாய் கைஸ், நான் ரோஹித். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, கிரிக் ஆக்சிஜன் சொல்லிட்டு. ரெண்டுமே இருக்கு. இங்கிலீஷ்லயும் இருக்கு கிரிக் ஆக்சிஜன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தமிழ்லயே பேசுவேன், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜும் பேசுவேன். ஸோ பாத்தீங்கன்னா இதுல வந்து கிரிக்கெட் கண்டென்ட் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த சேனல் வந்து 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ பேசிக்கா இப்ப நான் வந்து என்னோட அண்டர் கிராஜுவேட் பிகாம் பர்சியூ பண்ணிட்டு இருக்கேன், செகண்ட் இயர் காலேஜ். சோ இதுல பார்த்தோம்னா என்னோட கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி காட்டுறது, அதாவது நம்ம வந்து நிறைய வந்து ஐபிஎல் பாக்குறோம், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பாக்குறோம். சோ நம்மள பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த கிரிக்கெட் கிரேஸ் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம பாக்குறோம். சோ அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் கண்டிப்பா வந்து அந்த ஒரு விதத்துல நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ கண்டிப்பாவே இப்போ வந்து இவங்க எல்லாரோடுமே இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா அப்ரோச் பண்ணியிருந்தேன். அண்ட் உங்க கண்டென்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஓகே. அண்ட் நம்ம சேனல் மிடில் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புளோட மைண்ட் செட் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி எல்லா இடத்துலயும் டச் பண்ணியிருக்கோம். ஆனா ரோஹித் வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு மெயினா ஒரு சேனல் வச்சிருக்காரு, கிரிக் ஆக்சிஜன். பேர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிரிக்கெட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் கண்டென்ட் ஓரியன்டா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ரோஹித் ப்ரோவோட கிரிக் ஆக்சிஜன் சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். அவர் இன்ஸ்டாலையும் இருக்காரு. நான் அவரோட இன்ஸ்டா ஐடி அண்ட் யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் கொடுக்குறேன். கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கோ அவருக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இல்ல ப்ரோ, அதான். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோட்டிவ் வந்து நம்ம எல்லாரோட மோட்டிவுமே வந்து கிரிக்கெட்டா பார்க்கணும் அப்படின்றதுதான். சோ வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான பயாசுமே இல்லாம என்ன நடக்குதோ நடந்த மாதிரி சொல்றது அப்படின்றதுதான் வந்து நம்ம எல்லாருடைய ஒரு எய்மாவுமே இருக்கு இல்லையா? ஓகே. அதுதான் அவர் வந்து இன்ஸ்டால நம்மளை பார்த்துட்டு கொலாப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனக்கும் அவரோட கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பார்த்தேன், பிடிச்சி இவ்வளோ ஆஸ்பைரிங்கா பண்ணிட்டு இருக்கவங்க, டெடிக்கேட்டடா ஒருத்த நோக்கி ஒரு கோல் வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கவங்களோட அசோசியேட் ஆனது நமக்கும் ஹாப்பி தான். அவரோட வியூஸ் என்னங்கிறது நம்ம இந்த வீடியோஸ்ல பார்ப்போம். கண்டிப்பா அவரும் நம்மளோட அசோசியேட்டடா கண்டினியூ பண்ணுவாருன்றதுல எந்த டவுட்ஸும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே இப்போ இன்னைக்கு வீடியோல போயிடலாம். நம்ம நேற்று வந்து பார்ட் 1 வீடியோ ஆஃப் ஐபிஎல் டிபேட் பண்ணியிருந்தோம். இந்த ஐபிஎல் சீசன்ல இருக்க எல்லா டீம்லயும் பெஸ்ட் பேட்டர், பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அண்ட் ஃபெயில்டு பிளேயர் ஆஃப் த சீசன் இதான் கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை மிஸ் அவுட் பண்ணவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. இதுல பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1ல பாட்டம் 5 ஃபினிஷ் பண்ண டீம்ஸை பார்த்துருந்தோம். இப்போ டாப் 5ல ஃபினிஷ் பண்ண டீம்ஸை பார்க்க போறோம். கிரைட்டீரியா திருப்பி சொல்றேன். பெஸ்ட் பேட்டர் தான் நிறைய ரன் அடிச்சிருக்கணும், பெஸ்ட் பவுலர்னா நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு கிடையாது. இம்பாக்ட்ஃபுல் பேட்டிங், இம்பாக்ட்ஃபுல் பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தா அவங்க நம்ம சொல்லலாம். எங்களோட கருத்து தான். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வேலிட் பாயிண்ட்ஸை கண்டிப்பா இன்னொரு வீடியோவா தனியா பண்றோம். ஸோ பிரபு ரொம்ப நேரமா சைலண்டா இருக்காரு. ஸோ அவரே ஸ்டார்ட் பண்ணட்டும். டாப் 5ல 5th பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ண சிஎஸ்கே, அந்த டீமை பத்தி பேசுங்க. So CSK வந்துட்டு actually like one among the favorites to finish in top 5, but unfortunately they have you can continue. அதான் லைக் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க 4th ஸ்பாட்டை. பட் ஸ்டில் பெஸ்ட் பேட்டர் அப்படிங்க பார்க்கும்போது கண்டிப்பா லைக் அந்த கேப்டன்சி ப்ரெஷர் அதெல்லாம் இருந்தாலும் லைக் அவர் டெலிவர் பண்ணாரு. ருத்துராஜ் கெய்க்வாட் 583 ரன்ஸ் வித் ஆவரேஜ் ஆஃப் 53, ஒரு செஞ்சுரி, 4 50 வேற அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா லைக் பெஸ்ட் பேட்டர் அவருக்கு தான் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த பொசிஷன்ல வந்துட்டு சிவம் துபே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் 583 ரன்ஸ், செகண்ட் இந்த ஆரஞ்சு கேப் லிஸ்ட் அப்படிங்கிறப்போ ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் தான். பெஸ்ட் பவுலருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு 3 பேர் இருக்காங்க. ஸோ ஐ எம் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேபி மலிங்கா, மதீஷா பத்திரனா. ஸோ அவர் வந்துட்டு ஆக்சுவலாக 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கம்மியான மேட்ச்ல. பிளஸ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு 10.05, கிட்டத்தட்ட 10 பாலுக்கு ஒரு தடவை விக்கெட் எடுக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு சூப்பரான பவுலர் தான். அண்ட் 7.68 எக்கானமி வச்சிருக்காரு. இன் செகண்ட் பிளேஸ் முஸ்தபிசுர் ரஹ்மான். அவரும் வந்துட்டு லைக் அவரோட இம்பாக்ட், அவரோட ஸ்லோயர் ரன்ஸ்ல நல்லா இம்பாக்டா இருந்தாரு.
அண்ட் கடைசியா சொல்லணும்னா அவர் வந்துட்டு துஷார் மெக்ரத், அவரு துஷார் தேஷ்பாண்டே இல்லை இனிமே அவரு. ஸோ துஷார் மெக்ரத் அவர் ஒரு 17 விக்கெட்ஸ். அவர் ஆக்சுவலாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு குவைட் அ லாட் லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ பட் அமாங் 3 நான் வந்துட்டு மதிஷா பத்திரனாக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவரோட இம்பாக்ட் நல்லா இருந்தது அவர் கம்மியாக இருந்தாலும். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சர் ஜடேஜா தான். லைக் எனி டே அவர் 250 வேற அடிச்சிருக்காரு. லைக் தேவைங்கிறப்ப டாப் தி ஆர்டர்ல வந்துட்டு ஒரு டீமுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் விக்கெட்ஸும் நல்லா லைக் 8 விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. பட் ஸ்டில் அது வந்துட்டு ஒரு க்ரூஷியல் ஜங்ஷனாக வந்துச்சு. அண்ட் 7 எக்கானமி அவரை பொறுத்த வரைக்கும் அந்த 7.5 அந்த எக்கானமியில் போடுறவர் தான். ஸோ அதுதான் மோஸ்ட் ஃபெயில்டு. ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் ஈஸி சாய்ஸாக இருக்கும், ஈஸி பிக்காக இருக்கும். டாப் ஆர்டரில் இறங்கி ஃபெயிலான அஜிங்கியா ரஹானே. ஸோ மேபி லைக் அவர் மேலே ரொம்ப ப்ரெஷர் இருந்ததா இந்த வருஷம் போயிட்டு நீங்கள் டாப் ஆர்டரில் ஓப்பனிங் டெலிவர் பண்ணியே ஆகணும்ன்ட்டு. ஸோ இதான் என்னோட பிக்ஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ப்ரோ ஆக்சுவலி நீங்க பேசுறதே கேட்கல ப்ரோ. நான் பேசுறது ஆமா ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? நீங்க பேசுறது இல்ல ஆக்சுவலி ப்ரோ. நீங்க பேசுறது ஒரு மாதிரி லைக் அந்த ஃபீட்பேக் மாதிரி அடிக்குது ப்ரோ. ஆமா ஃபீட்பேக் மாதிரி வருது. இல்ல ப்ரோ, காத்து அடிக்குது ப்ரோ. ஆக்சுவலி வெளில போயிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நானும் அவர் வந்துட்டோம். சோ அப்பதான் லைக் அந்த கண்டினியூஷன் இருக்கும். இப்போ ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே நீங்க பேசுறீங்க. ஓகே சாரி, ஆக்சுவலி ஆடியன்ஸ்க்கும் சாரி, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே ரோஹித், நீங்க கண்டினியூ பண்ணுங்க சிஎஸ்கேவோட அனாலிசிஸ். சோ ஆமா ப்ரோ, என் பிக்ஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பேட்டர் டவுட்டே கிடையாது. ஒன் ஆஃப் த டாப் ஸ்கோரர்ஸ் இந்த லீக் ருத்ராஜ் கெய்க்வாட். இன்ஃபேக்ட் பிரபு ப்ரோ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு கேப்டன்சி ப்ரெஷருமே அவருக்கு இல்ல. சோ இனிஷியலா கேப்டன்சி எடுக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ் தேர் கேம் ஹஸ் எவர் சீன், எம்எஸ் தோனி கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி எடுக்கிறாரு. அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ப்ரெஷருமே இல்லாம கிளீனா டெலிவர் பண்ணதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா ஒரு பேட்டிங் தரப்புல இருந்தும் வந்து அந்த ப்ரெஷர் எடுத்துக்காம கிளியரா ஆடின விதமா இருக்கட்டும். அண்ட் டீம் வந்து ஆஃப்டர், அதாவது பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் சிவம் துபே தான் வந்து பில்லர்ஸ் ஆஃப் சிஎஸ்கே பேட்டிங்கா இருந்தாங்க அப்படின்றது வந்து நம்மள நிறைய பேருக்கு தெரியும். சோ கண்டிப்பா பெஸ்ட் பேட்டர் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா பெஸ்ட் பவுலர் வந்து எனக்கு வந்து பர்சனலி துஷார் தேஷ்பாண்டே விக்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் காலம்ல மேபி மேல இருக்கலாம். பட் எனக்கு பர்சனலா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா எஸ் மதிஷா பத்திரானாவுமே வந்து சூப்பரா சொன்னாரு. பிரபு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணாரு. பட் எனக்கு பர்சனலி ஸ்பீக்கிங் முஸ்தபிசுர் ரஹ்மானோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்மள நிறைய பேர் வந்து அவரை பத்தி இந்த சீசன் பெரிய அளவுல பேசல அப்படின்றது வந்து என்னுடைய கருத்து. ஏன்னா இனிஷியல் பார்ட் ஆஃப் சீசன் நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா மதிஷா பத்திரானா ஒரு கப்பல் ஆஃப் கேம்ஸ் ஆடல, இஃப் ஐ எம் நாட் ராங். சோ அந்த டைம்ல டெலிவர் பண்ணது. இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச்ல வந்து சேப்பாக்கில் நடந்த ஆர்சிபி கேம்ல வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுல இம்பாக்ட் கிரியேட் பண்ணது வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல முஸ்தபிசுர் ரஹ்மான். இன்ஃபேக்ட் அந்த கேமை டர்ன் பண்ணி விட்டதே வந்து அவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ஃபேக்ட் அவர் பண்ணதும் தாண்டி ஆர்சிபி வந்து ஒரு 170 ஆல் அடிச்சாங்க அந்த மேட்ச். சோ அவர் அந்த இம்பாக்ட் அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவர் அந்த 4 விக்கெட் எடுக்கலன்னா கண்டிப்பா மேட்ச் மாறி இருக்கும். அப்படின்னா அவர் எடுத்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கீ விக்கெட்ஸ். விராட் கோலி எடுத்தாரு, கிளென் மேக்ஸ்வெல் எடுத்தாரு, அண்ட் கேமரன் கிரீன் கூட எடுத்தாரு. சோ 3 டாப் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு அவுட் ஆஃப் தி ஸ்கோர். சோ அந்த பட்சத்துல எனக்கு வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் பெஸ்ட் பவுலர் நான் சொல்லுவேன். கண்டிப்பா வந்து துஷார் தேஷ்பாண்டேயுமே வந்து எனக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த சீசன். அந்த மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆஃப் தி சீன் பிரில்லியண்டா இருந்தது. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாடோட பேக்கிங் டுவர்ட்ஸ் துஷார் தேஷ்பாண்டேயுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. அண்ட் அதர் தன் தட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம டீமோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சர் ஜடேஜா தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் கிரியேட் பண்ண இம்பாக்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 50 அடிச்சாரு சன்ரைஸ் ஹைதராபாத்தோட வந்து. சோ அது வந்து இம்பார்ட்டன்டான 50. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த அவார்டு வந்து யாருக்கு வேணா போயிருக்கலாம். பட் எனக்கு வந்து மிச்சல் சாண்ட்னர் வந்து சப்போஸ்ட்லி அந்த ஆர்சிபி மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்திருந்தாருன்னா நம்ம ஃபைனல் லீக் கேம் அட் பெங்களூர், எனக்கு தெரிஞ்ச அவர் அன்னைக்கு கிரியேட் பண்ண இம்பாக்ட் வந்து நிச்சயமா வந்து, ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா சிஎஸ்கே வந்து பெரிய அளவுல அவர் ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட் பண்றாங்க இல்ல அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்களோ அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு.
ஏன்னா பாத்தீங்கன்னா பயங்கரமா போறாரு. ஏன்னா கண்டிப்பாக ஒரு பேங்க்னு சொல்லலாம். நன் ஃபார் 25 4 ஓவர்ஸ்ல உங்களுக்கு மேண்டேட்டரியா போட்டு ஒரு எனி விக்கெட். சோ அந்த விதத்துல சிஎஸ்கே கொஞ்சம் அண்டர்பிளேஸ் பண்ணாங்க சொல்ல. பட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் டு ஆன்சர் யுவர் क्वेश्चन ரவீந்திர ஜடேஜா தான் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் கண்டிப்பா ஃபெயில்டு as ஒரு ஃபிளாப் பிளேயர் பார்த்தோம்னா கண்டிப்பாவே அஜிங்கே ரஹானே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன் பிரில்லியன்ட் ஆடினாரு. T20 கேமே பாத்தீங்கன்னா அவரோட கேமே மாத்திட்டு வந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சீசன் நிறைய பேக் பண்ணாங்க. பட் அவருக்கு கிளிக் ஆகல. ஓகே, நீங்க 2 பேரும் உங்களோட பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ஸோ நான் சிஎஸ்கேக்கு போறேன். ஆப்வியஸா பெஸ்ட் பேட்டர் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் சொல்லி ஆகணும். ஆனாலும் எனக்கு அவர் மேல என்ன கன்சர்ன் இருக்குன்னா, அவரோட ஸ்டார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் கேம்ஸ்லயே ஒரு 400 420 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. அவே கேம்ஸ்ல ஒரு 150 160 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் மார்க். ஆனாலும் அவரை விட பெஸ்ட் பேட்டர்னு யாரும் சொல்றதுக்கு இல்லை சிஎஸ்கேல. நீங்க ரன் காலம் எடுத்து பார்த்தாலே ருத்ராஜ் 583 இருக்காரு. செகண்ட் இருக்கிறது தூவே தான் 390. அதுக்கடுத்து டேரன் மிச்சல் தான். டேரன் மிச்சலை பத்தி பாதி சீசன் எல்லாரும் கரிச்சு கூட்டியே போயிருச்சு. அவரு தான் பாத்தீங்கன்னா 3rd ஹையஸ்ட் ரன் கெட்டராகவே இருக்காரு. 318 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி வித்தவுட் அ சாய்ஸ் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு போக வேண்டியிருக்கு. பட் அவர்கிட்ட இருந்து அவ்வளவு கிரெடிட்ஸ் எடுக்க முடியாது. நியர்லி 600 ரன்ஸ்ன்றது ஒரு பெரிய ரன் தான். நம்ம ஹோம்ல அடிச்சிருக்காரு, அவையில அடிக்கலன்னு பேசினா கூட. ஸோ பெஸ்ட் பேட்டர் ருத்ராஜ் கெய்க்வாட். பெஸ்ட் பவுலர் நானுமே பத்திரானா தான் எழுதியிருக்கேன். ஏன்னா அவரோட இம்பாக்ட் ஜாஸ்தியா இருந்தது. அவர் வெளியே போன இம்பாக்டும் சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு ஒரு பேட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்றதுல யாருக்குமே டவுட்ஸ் இருக்காது. ஸோ அதனால பெஸ்ட் பவுலர் ஃபார் சிஎஸ்கே கண்டிஷன் வந்து கண்டிப்பா பத்திரானாக்கு தான் போய் ஆகணும். அவர் 6 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் மட்டும் 14 மேட்சும் ஆடி இருந்தாருன்னா பர்பிள் கேக் வாங்கியிருப்பாருன்றதுல டவுட்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி தோணுது. அண்ட் இன்னொரு ஈக்குவல் ஆன் பார் கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு கொடுத்துதான் ஆகணும். அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் என்னதான் நம்ம எல்லாரும் அப்படி வந்து கரிச்சு கொட்டியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி சீசன்லாம் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசன் 21 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அன்கேப்டு பிளேயர் யாராவது ரீடைன் பண்ணணும்னா சிஎஸ்கே துஷார் தேஷ்பாண்டேக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன், அன்கேப்டு பிளேயர் ரிட்டன்ஷன்ல. ஸோ அவரு தான் செகண்ட் ஆப்ஷன்ல வைக்கிறேன். ஆனால் பெஸ்ட் பவுலர் பத்திரானா தான். பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆப்வியஸா சாண்ட்னர். நல்ல பாயிண்ட். ஸ்டில் அவர் 2 கேம் தான் ஆடி இருக்காருங்கிற பட்சத்துல 3 கேம் தான் ஆடி இருக்காரு. அவருக்கு கொடுக்க முடியாதுங்கிறதால ஜடேஜா கொடுக்குறேன். 267 ரன்ஸ் பிளஸ் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவரோட கேலிபருக்கு அது ரொம்ப ரொம்ப கம்மி சொல்ல போனா. அதனால சிஎஸ்கே மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க பிளே ஆஃப்னே கூட சொல்லலாம். ஸ்டில் ஒருத்தர் சொல்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா ஜடேஜா மட்டும் தான் இருக்காரு ஆல்ரவுண்டரா. ஆப்வியஸ்லி அதனால ஜடேஜாவுக்கு போக வேண்டியதா இருக்கு. ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் கண்டிப்பா ரஹானே தான். 13 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 240 ரன் தான் அடிச்சிருக்காரு. அந்த 240 ரன் நல்ல ரன்னு கூட கொஞ்சம் டீசென்ட் ரன் கேட்க முடியும். ஆனா அவர் ஓப்பனரா ஆடி 240 அடிச்சிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் தான் மேக்சிமம் பால்ஸ் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்பயும் அவர் மிஸ் அவுட் பண்ணியிருக்காருங்கிறப்ப ஓவர் கான்ட்ரிபியூஷன் தான். ஸ்ட்ரைக் ரேட்டும் 120 தான் இருக்கு. ஸோ ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் ரஹானே தான். நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். ஓகே, இப்போ 3 பேருக்கும் கம்பைல் பண்ணி மிடில் கிளாஸ் சேனலோட பெஸ்ட் பேட்டர் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் தான். பெஸ்ட் பவுலர் பத்திரானா தான். ஏன்னா 2 பேர் பத்திரானாக்கு போயிருக்கோம், 3 பேரும் ஜடேஜாவுக்கு போயிருக்கோம். ஸோ பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஜடேஜா தான். 3 பேரும் ஃபர்ஸ்ட் பிளேயருக்கு ரஹானே தான் போயிருக்கோம். ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் ரஹானே தான். ஸோ இதுல வேற ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா ஆடியன்ஸ் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதை பத்தி பேசுவோம். நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல முடிச்ச ஆர்சிபி. ரோஹித் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். So we're talking about Royal Challengers Bangalore. கண்டிப்பா ஒரு ட்ரீம் கம்பேக் அவங்க பண்ணது வந்து ஒரு கண்டிப்பா ட்ரீம் கம்பேக். என்ன பொறுத்த வரைக்கும் 2014 மும்பை இந்தியன்ஸ் பண்ணது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேசிவ் கம்பேக் நம்ம கிட்டத்தட்ட ஒரு டெக்கேடுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம். சோ அந்த விதத்துல குடோஸ் டு தெம். அவரோட பெஸ்ட் பேட்டர் டெஃபினெட்லி வந்து டவுட்டே கிடையாது விராட் கோலி தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் கேப் வின்னர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தோம்னா தேர் டாப் ஹையஸ்ட் இந்தியன் ரன் ஸ்கோரர் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி ஆல் டைம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. ஐபிஎல்லுமே வந்து 8000 ரன்ஸ்ங்கிறது வந்து பெரிய மைல் ஸ்டோன். ஸோ அந்த விதத்துல பார்த்தோம்னா கலக்கி போட்டிருக்காரு விராட் கோலி. ஸோ கண்டிப்பாவே நோ டவுட் அபவுட் இட். ஸோ மூவிங் டு த பெஸ்ட் பவுலர், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாஷ் தயால் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தோம்னா the way he's come back, I mean from the previous season, ஏன்னா போன சீசன் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாஷ் தயால் wasn't there in the news for the greatest of reasons. அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இன்கு சிங் கிட்ட ஒரு காஸ்ட்லியான ஓவர் கொடுத்தாரு கடைசியில வந்து. பட் அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா இந்த வருஷம் அவர் வந்து அவரோட கட்டாஸா இருக்கட்டும், ஸ்லோயர் ஒன்ல டிபெண்ட் பண்ண விதமா இருக்கட்டும், அண்ட் அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னா நான் வந்து மேல எனக்கு மேல ஒரு 2 ஓவர் கொடுப்பாங்க வித் நியூ பால்.
சோ வந்து அந்த 2 ஓவரை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறேன், நான் வந்து என்னோட ஸ்விங்ல நான் டிபெண்ட் பண்ண போறேன். இப்ப தீபக் சார் பாத்தீங்கன்னா ஒரு பிரைம்ல எப்படி சிஎஸ்கே பண்ணிட்டு இருந்தாரோ, எஸ்ஆர்எச் வந்து ஒரு புவனேஸ்வர் குமார் எப்படி பண்ணிட்டு இருந்தாரோ அவர் பிரைம்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது. பட் வந்து எனக்கு என்ன தோணுச்சு, இந்த சீசன் வந்து அவங்க கம்பேக்கான முக்கியமான காரணம் யஷ்தேவோட டாமினேஷன் வித் நியூ பால். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், எம்எஸ் தோனிக்கு போட்ட அந்த ஸ்லோயர் பால பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அவருக்கு டெத் ஓவர்ஸ்ல. அண்ட் ஒரு கிரன்ச்சான சிச்சுவேஷன்ல அதை வந்து போட்டு பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி மேட்டர். ஸோ கண்டிப்பா யஷ்தேவ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இனிஷியல் பார்ட் ஆஃப் சீசன் பெரிய அளவுல பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டியும் கம்பேக்கு வந்து ஒரு குரூஷியலான ரீசன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கேமரன் கிரீன். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவோட ஒரு ட்ரேடுனால வந்து ஆர்சிபி வந்து கேமரன் கிரீன் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபட்டாலும் அவரோட வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்காரு கேமரன் கிரீன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஃபெயிலியர் பிளேயர் ஆஃப் தி சீசன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே அது நம்மள யாருக்கும் சந்தேகம் கவனம் கிளென் மேக்ஸ்வெல் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா அவருடைய எந்த விதமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு நமக்கு தெரியும். இதுக்கு ஒரு பயங்கரமான ப்ரூஃப் வந்து எதுனா அவர் அடிச்சா வந்து 201 அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். ஏன்னா ஹி கேன் பி பிரெத் டேக்கிங். எப்படி சொல்றதுன்னா ஒரு 14 மேட்சஸ்ல 3 மேட்ச் சிங்கிள் ஹேண்டட் வின் பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. சோ பட் இந்த ஒரு வருஷத்துல அவரை பேக் பண்ணாங்க, விஜாக்ஸ் போனது காரணமா திரும்ப 11 வந்தார் பிளே ஆஃப்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ப்ரோ ஆர்சிபிக்கு வந்துட்டு ஆக்சுவலா அது ட்ரீம் கம்பேக் தான். நம்ம எப்படி 2010ல வந்துட்டு தோனி பஞ்சாபோட வின் பண்ணி வந்தாரோ, எம்ஐ எப்படி கடைசி பால் 6 அடிச்சு வந்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு ட்ரீம் கம்பேக் தான். ஸோ ஆப்வியஸா அப்படி இருக்கும்போது லைக் அவங்களோட பெஸ்ட் பேட்டர் வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு பேட்டால வந்துட்டு ஷெட் பண்ணுவார். அந்த ஆஸ்திரேலியாவில் அவர் காமிச்சிருப்பாரு அந்த பேட் ஸ்பீக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்தாரு கிங் கோலி. அண்ட் அவருக்கு கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அவருக்கு அடுத்த பிளேஸ்ல கண்டிப்பா ரஜத் பட்டிதாரை வந்துட்டு நம்ம we have to give credits to him because like அவரோட ஒரு 40s 50s தான் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவங்கள வந்துட்டு மேல கொண்டு போச்சு. ஸோ ஆக்சுவலா அவர் வந்துட்டு 395 ரன்ஸ் அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 177 அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கும் கிரெடிட்ஸ். பட் ஸ்டில் கிங் இஸ் ஆல்வேஸ் அ கிங். ஸோ பவுலர் வந்துட்டு பெஸ்ட் பவுலர் வந்துட்டு யஷ்தேயால் தான். அவரோட ரெடம்ஷன் ஆஃப் யஷ்தேயால் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ரோஹித் ப்ரோ சொன்ன மாதிரி இனிஷியலா அவரோட மூவ்மெண்ட்டை வச்சு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் விக்கெட் வந்துட்டு செம்மையா எடுத்திருப்பாரு. ஒரு லைக் கோயிங் அவே டெலிவரியா இருக்கட்டும். ஸோ லைக் அவர் இனிஷியலா அந்த ஸ்விங்கை யூஸ் பண்ணாரு. அண்ட் சொல்லவே வேணாம், ஒரு 17 ரன் வேணும். ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபினிஷர் உங்களை தூக்கி கிரவுண்டுக்கு வெளில அடிச்சிருக்காரு. அடுத்த பால் போடுறதுக்கே நிறைய பேருக்கு பயமா இருக்கும். அப்ப வந்து ஒரு ஸ்லோயர் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணி எம்எஸ் தோனி மாதிரி ஒரு பிளேயர் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் விக்கெட்ஸ் காலமும் அவர் நல்லா டிக் பண்ணியிருக்காரு. ஸோ விக்கெட் மட்டும் எடுக்காமலும் இல்லை, விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. நிறைய பேர் வந்துட்டு அந்த பவுலிங் எனக்கு எவ்வளோ கலாய்ச்சாங்கன்னு தெரியும். பட் லாஸ்ட் ஒரு பிசினஸ் எண்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல அவங்க பவுலிங் தான் வந்துட்டு கொண்டு வந்துச்சு. ஜிடிஏ வந்துட்டு ஜிடிஏ இனிஷியலா வந்துட்டு லோ ஸ்கோர் எடுக்க வச்சதா இருக்கட்டும், டிசியை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணதா இருக்கட்டும். ஸோ கண்டிப்பா எஸ்ஏஆருக்கு கொடுத்து தான் ஆகணும். அண்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கேம் கிரீன். ஆக்சுவலா கேம் கிரீன் அண்டர் த ரேடார்லேயே தான் இருந்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் அப்படி இருந்தாருன்னா பெங்களூர் அவரை ஒழுங்கா யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த வே எம்ஐ யூஸ்ட் வெரி வெல். அவரை வந்துட்டு அவருக்கான ஒரு ரோல் கொடுத்து அவரை வந்துட்டு ஆட விட்டாங்க. வேற ஆர்சிபி அந்த லைக் அவரை வந்துட்டு ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாவே லைக் மேலே இறக்கி விடுறது கீழே இறக்கி விடுறது, அவருக்கான ரோல் டிஃபைன் பண்ணல. ஸோ அதனாலதான் அந்த 255 ரன்ஸ் பட் ஸ்டில் 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவர் தான். மோஸ்ட் ஃபெயில்டு பிளேயர் ஆக்சுவலா கிளென் மேக்ஸ்வெல் தான். கிளென் மேக்ஸ்வெல் வந்துட்டு 88 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. லைக் அவர் அப்படி கிடையாது. ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல அவர் இன்ஜூர்டா அந்த 200 அடிச்சாரு. இப்போ வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு மாதிரி லைக் ஒரு இதுவே இல்லை, இன்டென்ட்டே காட்டாதனால அவர் தான். அண்ட் நான் ஆக்சுவலா மஹிபால் லோம்ரோரும் சொல்லுவேன். பட் மஹிபால் லோம்ரோரை வந்துட்டு அவங்க வந்துட்டு லைக் மேலே கீழேன்னு ஆட விட்டாங்க. ஸோ அதனால லைக் நானும் இதுவா மேக்ஸ்வெலுக்கு தான் போறேன். ஸோ இதுதான் என்னோட ஆர்சிபி பிக்ஸ். ஓகே, ஆக்சுவலி இது வரைக்கும் இது 7வது டீம்னு நினைக்கிறேன் நம்ம பண்ணது. ஆனா இந்த 7 டீம்ல எல்லாரும் அந்த அளவுக்கு ஒரு ஓபன் புக்கா இருந்திருக்காங்க. ப்ரோ ஆக்சுவலி சவுண்ட் கம்மியாயிடுச்சு வருது. ஆமா ப்ரோ, சவுண்ட் கம்மியா இருக்கு, ரொம்ப ஃபீபிளா இருக்கு ஆடியோ. வந்தது இப்போ ஓகேல? இப்போ ஓகே. இல்ல நடுவுல கால் வந்தது. ஓகே. ஆக்சுவலி ஆர்சிபி இது வரைக்கும் நம்ம 7 டீம் பண்ணிருக்கோம். அந்த 7 டீம்ல நமக்கு காமன் தாட்ஸ் இருந்திருக்க ஒரே டீம் வந்து ஆர்சிபி தான். அந்த அளவுக்கு ஓப்பனா இருந்திருக்காங்க டோர்னமெண்ட் அப்படிங்கறதுதான் தெரிய வருது. இதுல இருந்து பெஸ்ட் எடுத்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் சரி, எல்லா காலம்லயும் கரெக்டா இவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பேசுற அளவுக்கு தான் இருக்கு. வித்தவுட் அ டவுட் பெஸ்ட் பேட்டர் கோலி தான். 741 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்து 440 ரன்ஸ்
438 அடிச்சிருக்காரு. அண்ட் பட்டிட்டார், நானுமே பட்டிட்டாரை தான் ஸ்டார் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அவர் நம்பர் 4 நம்பர் 3ல ஆடி 400 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் அந்த கம்பேக்ல 2 பேருக்கு பெரிய ரோல், 3 பேருக்கு பெரிய ரோல் இருந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா கோலி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு தான் இருக்காரு, ஃபாஃப் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த கம்பேக்கு மெயின் ரீசன் வந்து பட்டிட்டார் மிடில் ஓவர்ஸ்ல ஆடினது, கேம் கிரீன் அந்த கிரன்ச் சிச்சுவேஷன்ல பவுலிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுது, எஸ்டேலோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்த 3 பேர் தான் அந்த ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க கோலிக்கு அண்ட் ஃபாஃப்க்குன்னு சொல்ல முடியும். இந்த 6 பேர் சேர்ந்து தான் அந்த கம்பேக்கு பெரிய ரோலே பிளே பண்ணிருக்காங்க சொல்ல போனா. ஸோ அதனால ஆல்ரவுண்டரும் கேம் கிரீன் தான் போறேன், பெஸ்ட் பவுலரும் எஸ்டேல் தான் போறேன், அண்ட் பெஸ்ட் பிளேயர் ஆட்டோமேட்டிக்கலி மேக்ஸ்வெல் தான் போறேன். நீங்களே டீட்டெயிலாக பேசிட்டீங்க, ஸோ அதை இன்னும் லென்த் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இது நெக்ஸ்ட் டீம் போயிடலாம்ல. ஆர்ஆர் பிரபு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆர்ஆர் வந்துட்டு ஆக்சுவலா பழைய இதுக்கு முன்னாடி பார்த்த டீமோட ஆப்போசிட் வெர்ஷன். எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு கடைசியில வந்துட்டு அந்த மொமெண்டத்தையே விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஃபெயிலியர்ல இது பண்ண டீம். ஸோ பெஸ்ட் பேட்டர் ஆப்வியஸ்லி ரியான் பராக் தான். அவரை 4 சீசன் பேக் பண்ணதுக்கு இந்த சீசன் டெலிவர் பண்ணிட்டாரு. லைக் ஒரு 500 ரன்ஸ் பேட்ல, பிளஸ் லைக் க்ரூஷியல் கேச்சஸ் நிறைய பிடிச்சாரு ஃபீல்டிங்லயும். ஸோ பேட்டிங்ல அவர் தான், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வேணுங்கிறப்ப பேங்கா இருந்து லைக் பிக் ஷாட்ஸ்லாம் அடிச்சு பிக் ரிஸ்க்லாம் எடுத்து டீமை வந்துட்டு 3rd பிளேஸ்ல கொண்டு வந்து வச்சதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். பெஸ்ட் பவுலர் ஆக்சுவலா நம்ம எப்படி யஷ்தயால் பேசுறோமோ ஆவேஷ் கானுக்கும் நான் வந்துட்டு அதே தான் சொல்லுவேன். ஏன்னா அவரும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரன் லீக் பண்ற ஒரு பவுலரா இருந்தாரு. ஸோ இன்னைக்கு இந்த ராஜஸ்தான்ல போட்டது வச்சுதான் வந்துட்டு மேபி அவருக்கு வேர்ல்டு கப் ரிசர்வா சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ 19 விக்கெட்ஸ் 17.31 ஸ்ட்ரைக் ரேட், ஒரு 3 ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னா கண்டிப்பா லைக் மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிற மாதிரியான ஒரு பவுலர் தான் அவரு. ஆல்ரவுண்டர் வந்துட்டு நான் என்னோட காலம் ஃபுல்லா எக்ஸ்னு போட்டிருக்கேன். அவங்க அந்த ஆல்ரவுண்டர் இல்லாத காரணத்தினாலதான் வந்துட்டு அவங்க இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்கிறது தெரியல. எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா லைக் என்ன சொல்றது, ஆல்ரவுண்டர்னு ஒருத்தங்க இருந்த மாதிரியே தெரியல. ஏன்னா பவுலர்ஸ் 5 பேர் பவுலிங் தான் போட்டாங்க, பேட்ஸ்மேன்ஸ் 6 பேர் பேட்டிங் தான் பிடிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் தெர் இஸ் நோ ஆல்ரவுண்டர். இது வந்துட்டு ஒரு பிக் கால். இதுக்கு வந்துட்டு மேபி லைக் எத்தனை பேர் என்னோட ஒத்துப்பீங்கன்னு தெரியல. மோஸ்ட் ஃபெயில்டு பிளேயர் ரவி அஸ்வின். ஏன்னா லைக் அவரை வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, பவுலிங்ல அவரை மெயினா வச்சிருந்தாங்க, விக்கெட்ஸும் எடுக்கல. ஒரு சில மேட்சஸ் அப்படி ஆர்டர் இறக்குனாங்க, கொல்கட்டாவோட ஒரு மேட்ச் இறக்குனாங்க, அது ஃபெயிலியரு. டிசியோட மட்டும்தான் அவர் வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அஸ்வினோட ஒரு புவர் சீசன் இது. அவரோட கேலிபருக்கு இது கண்டிப்பா ஒரு ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் சீசன். லைக் என்ன சொல்றது, அவர் மறந்து போயிருந்த இந்த சீசனை கண்டிப்பா. ஸோ இதான் என்னோட ராஜஸ்தான் பிக்ஸ். ரோஹித். ஸோ டாக்கிங் அபவுட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரபு ப்ரோ நிறைய சொன்னாரு. ஸோ பெஸ்ட் பேட்டர் அவங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் கோர் அப்படின்றத வந்து அவர் டைட்டா ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்களுக்கு அந்த சரிவு ஏற்பட்டதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுடைய மேபி ஒரு டிப் இன் ஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதன் காரணமா தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். பெஸ்ட் பவுலர் என்ன கேட்டீங்கன்னா மேபி இது வந்து ஒரு டிபேட்டபிள் காலா கூட இருக்கலாம். நான் ட்ரெண்ட் போல்ட் சொல்லுவேன். ஏன்னா எஸ் ஐ மீன் ஹி மைட் ஹேவ் பீன் ஆன் தி எக்ஸ்பென்சிவ் சைடு ஒரு சில மேட்சஸ்ல. பட் வந்து இன்னும் இந்த நிறைய பேர் வந்து அவரோட ஏஜை பத்திலாம் கமெண்ட் பண்றாங்க. பட் ஈவன் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் இன் ஹிஸ் கரியர் he is coming back and he is getting that wicket every first overல வேணுமா நான் டெலிவர் பண்றேன் உனக்கு அப்படின்றத வந்து தெளிவா பண்ண. நான் பிளே ஆஃப்ஸ்ல மறக்க வேண்டாம், பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு வித் த பால். பிளே ஆஃப்ல விக்கெட்ஸுமே க்ரூஷியல் சிச்சுவேஷன்ஸ் எடுத்தாரு. ஸோ அந்த விதத்துல பாக்குறப்போ எனக்கு ட்ரெண்ட் போல்ட் வந்து பெஸ்ட் பவுலரா தெரிஞ்சாரு. அண்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பிரபு ப்ரோ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம்ன்றது வந்து அவங்களுக்கு இன்னைக்கு நேற்று இருந்த ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இஃப் ஐ எம் நாட் ராங் 2020ல இருந்தே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்காக ஜிம்மி நீஷம் ஆட வச்சாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ஜேசன் ஹோல்டர் டெத்ல பாத்தீங்கன்னா பவுலிங் போடுவாரு. அண்ட் இப்போ வந்து டாரல் மிச்சல் இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் பவுல் ஆல் அவுட் போய் ஆக்ஷன் எடுத்தாங்க. அவருமே வந்து பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் போட முடியல. அவங்களுக்கு அந்த இம்பாக்ட் பிளேயரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சரியா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு ஒரு 2 சீசனா வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அந்த இம்பாக்ட் பிளேயர்ன்றது வந்து உங்களுக்கு அந்த ஆல்ரவுண்டர் நீங்க 11ல வச்சிருந்தாதான் உங்களுக்கு அந்த இம்பாக்ட் பிளேயரை வந்து உங்களால யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிஎஸ்கே எடுத்துக்கிட்டோம்னா ஆர்சிபி கூட எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு கிளென் மேக்ஸ்வெல் ஒரு 4 ஓவர் போட்டுடுறாரு, இல்ல வில் ஜாக்ஸ் ஒரு 2-3 ஓவர் தள்ளிடுறாங்க.
சோ அதனால அவங்களால இந்த ரஜத் பட்டிதாரோடைய ஒரு குஷன் இருக்கு அவங்களுக்கு. ரஜத் பட்டிதார் இம்பாக்ட் சப்பா உள்ள கொண்டு வந்துட்டோம், அதாவது வெளியே கொண்டு போயிட்டோம் ஒரு மெயின் பவுலர் உள்ள கொண்டு வரதுக்கு. பட் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோமன் பவல் பெரிய அளவுல போலிங் போடுறது இல்ல, டு பி வெரி ஆனஸ்ட். ஆமா, கரெக்ட். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரியான் பராக முன்னாடி சஞ்சு சாம்சன் கான்ஃபிடென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ரியான் பராக அந்த அளவுக்கு அவர் இந்த சீசன் கண்ணிலே காட்டல. சோ இந்த ரெண்டு பவுலிங் ஆப்ஷனும் அவங்களுக்கு இல்ல. ப்ரொவைடட் அவங்க வந்து நாண்ட்ரே பர்கட் மாதிரி ஒரு ஆளை திடீர்னு உள்ள எடுத்துட்டு வருவாங்க, இல்ல வந்து பேட்டிங் பாத்தீங்கன்னா பவர் எடுத்துட்டு வருவாங்க. சோ பிரபு ப்ரோ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டாப் 6 பேட்டிங் ஆடுவாங்க, எனக்கு 5 பவுலிங் போடுவாங்க. அப்படின்றப்போ மேபி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு என்ன கொடுக்கலாம். ஏன்னா பிரபு ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு டெல்லி கேபிட்டல்ஸோட ஆடின ஒரு நாக்கா இருக்கட்டும், ஆண்ட்ரிக் நோக்கியா பாத்தீங்கன்னா தைரியமா வந்து டேக் ஆன் பண்ணாரு. பட் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஆப்ஷன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல கிடையாது. பட் ஃபெயில்டு பிளேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லலாமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருக்கு. ஏன்னா குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன்ல அவர் வந்து ஒரு நல்ல மேட்ச் இருந்து அவருக்கு 2 for 19 அவரோட 4 overs போட்டாரு அகேன்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். சோ அவருக்கு கொடுத்தா மேபி அது தப்பா போயிடுமா அப்படின்றது தெரியல. பட் அதர் தென் தட் இதுவுமே ஒரு டிபேட்டபிள் காலா இருக்கு. நான் வந்து ஜாஸ் பட்லர் போவேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்டர்டு, எஸ் அவரோட பிரில்லியன்ட் 100 அடிச்சு ஒரு சாம்பியன்ஷிப் அடிச்ச ஒரு டீம், ஹைசைட்ல பாக்குறப்ப சாம்பியன்ஷிப் அடிச்ச ஒரு டீம் கேகேஆரோட ஒரு பிரில்லியன்ட் 100 அடிச்சாரு. பட் ஜாஸ் பட்லருடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் இஸ் மைல்ஸ் அஹெட் கண்டிப்பாவே. சோ நான் ஜாஸ் பட்லர் கொடுப்பேன். ஓகே, ஆக்சுவலி இதுல கொஞ்சம் மாற்று கருத்து இருக்கு. ஆனா ஃபர்ஸ்டே கரெக்டா போன கருத்து சொல்றேன். நானும் ஜாஸ் பட்லர் தான் ஏரியிலே வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பிளேயர், ஐ மீன் ஃபெயிலியர் ஆஃப் த சீசன்ல. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஆர்ஆர் வந்து இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட் சொன்னீங்க, அவங்க ஆக்சுவலி அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டால தான் அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு வர்றது கஷ்டமாது, இல்ல பிளே ஆஃப் வந்தா அங்க விட்டுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய பாயிண்டாவே இருக்கு. அவங்க ஒரு நல்ல ஒரு இந்தியன் கண்டிஞ்சன்ட் ஆல்ரவுண்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அட்லீஸ்ட் ஒரு ஃபாரின் ஆப்ஷன் அவங்க ஒரு ஆல்ரவுண்டரா எடுத்துட்டு வந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா எல்லா டீம்லயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் ஆல்ரவுண்டருங்கிறது கொஞ்சம் ரேர் கேசஸா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபாரின் ஆப்ஷன்ஸ் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி பிக்ஸ் எடுக்க மாட்டாங்கன்றது ஒரு கம்ப்ளைண்டாவே இருக்கு அவங்க மேல. ஸ்ட்ரெயிட்டாவே பெஸ்ட் பேட்டரே நம்ம பராக்கு தான் போய் ஆகணும். 573 ரன் அடிச்சிருக்காரு, 3rd இந்த இது ஆரஞ்ச் கேப் லிஸ்ட். சஞ்சு சாம்சன் 530 அடிச்சிருந்தா கூட அவர் ஃபர்ஸ்ட் 8-9 மேட்சஸ்லயே அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இருக்க ஒரு 6-7 மேட்ச்ல சுத்தமா கான்ட்ரிபியூஷன்ல ஒரு 86 அடிச்சாரு டிசி கிட்ட. அதை நம்ம தூக்கிட்டோம்னா பெருசா ரன் காலமே இல்ல அவருது. அதனாலதான் அவங்க டிராபேக்னே சொல்ல முடியும். 3rd பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் இருக்காரு, 435 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ பராக்கு தான் கண்டிப்பா போய் ஆகணும். பெஸ்ட் பவுலர் நானுமே ஆக்சுவலி 2 பேரும் ஈக்குவல்னு போட்டிருக்கேன். ஒன்னு அவேஷ் கான், இன்னொன்னு போல்ட். ஆனா ஏன் ஸ்லைட்லி லீனிங் டுவர்ட்ஸ் அவேஷ் கான்னு சொல்றேன்னா, அவர் யாரும் எதிர்பார்க்கல. அவர் 2 புவர் சீசன்ல இருந்து வர எல்எஸ்ஜில இருந்து இப்படி எல்லாம் பண்ணுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. அவர் இந்தியன் டீம் எடுக்கிறப்ப கூட அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணல. எல்லாரும் பேசின பேச்சு என்னவா இருக்குன்னா, ஒய் அவேஷ் கான், ஒய் நாட் நடராஜன் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி கேள்விதான். அவேஷ் கானை எடுத்திருக்காங்க, கையில் அகமதியா எடுத்திருக்காங்க, இது ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் ஸ்குவாட்ல எடுத்த அப்புறம் நல்லா பண்ணாம இருக்கும் பட்சத்துல இவர் ஸ்குவாட்ல எடுத்த அப்புறம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் லூஸ் டெலிவரியில விக்கெட் எடுத்தாரு. என்னதான் சொன்னா கூட ஷர்துல் தாக்கூர் அந்த மாதிரி விக்கெட் எடுத்தா நம்ம ஷர்துல் தாக்கூர் எல்லாம் லார்ட் தாக்கூர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவர் தேவையான டைம்ல விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு எண்ட்ல ப்ரெஷர் கிரியேட் பண்ணாலும் ஒரு எண்ட்ல விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ அவேஷ் கானுக்கு கொடுக்குறேன். பட் போல்ட் அவரும் இவருக்கு ஈக்குவல் ஆன் பார் தான். எத்தனை மேட்ச் அவர் பவர் பிளேயர் விக்கெட் எடுத்திருக்காரு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் எடுக்கிறாரு பார்த்தோம்னா, அதுக்காகவே அவர் ஆப்ஷனுக்கு வந்தாருன்னா நிறைய காசுக்கு போவாரு திருப்பி. ஸோ அவருமே ஆன் பார் தான். ஆனா ஸ்லைட்லி யங்ஸ்டர், அவ்வளவு யாரும் நம்பாத டைம்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருங்கிறதால அவேஷ் கானுக்கு கொடுக்குறேன். அண்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் யாரும் இல்லதான், ராங் தான் போட்டிருக்கேன். நானும் பேசணும்னா அவர் சொன்ன மாதிரிதான் அஸ்வினை மட்டும் தான் பேசுறதுக்காக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அஸ்வினை தான் முன்னாடி ஆடிப்பாரு, நீங்க பவுல் பண்ணு அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணிருக்க ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் அஸ்வின் மட்டும் தான். அவரே அவர் இப்போ பீடாவோட ஒரு வீடியோ பேசியிருப்பாரு, அதுல சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து அவங்க ஆப்ஷன்ல எடுத்துட்டு என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம், உங்களோட ஆல்ரவுண்டரா தான் பார்க்க போறோம், உங்களோட பேட்டிங்ல ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன நெட்ஸ்ல பேட்டிங் பண்ண வைப்பாங்க. நான் இவ்வளோ ஒரு 15 வருஷம் 10 வருஷம் 12 வருஷமா ஆடிட்டு இருக்கேன். ஆனா எந்த டீமும் எனக்கு இவ்வளவு பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னது கிடையாது. ஆர்ஆர் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அவர் ஆல்ரவுண்டர் தான் பார்த்திருக்காங்க. ஆனா என்ன அந்த அளவுக்கு அவரை டெலிவர் பண்ண முடியலன்னு சொல்லலாம், அவருக்கு ஸ்பேஸும் கிடைக்கலன்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரவுண்டர் நோ தான். யாராவது இருக்காங்கன்னா ஆடியன்ஸ் தான் கமெண்ட் பண்ணணும், வியூவர்ஸ் தான் கமெண்ட் பண்ணணும். ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் நானுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பட்லர், செகண்ட் ஆப்ஷன் இன்னும் ஹார்ஷா போயிருக்கேன், ஜெய்ஸ்வால்னு எழுதியிருக்கேன்.
ஏன்னா ஜெய்ஸ்வால் அந்த ஒரு செஞ்சுரியை தவிர்த்து அவர் மேட்ச் வின்னிங் நாக்கே பண்ணி கொடுக்கல. எஸ்ஆர்ஹெச்சோட ஒண்ணு பண்ணாரு, அந்த மேட்சும் சொதப்பி விட்டுட்டாங்க லாஸ்ட்ல. ரோமன் போவலுக்கு புவனேஸ்வர் நிக்க வச்சிருவார் லாஸ்ட் ஓவர். ஸோ அவரோட கேலிபர் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்க ஸ்டேட்டஸ்க்கு அவர் பண்ணல ஜெய்ஸ்வால் நினைக்கிறேன். ஆனா நான் பட்லருக்கு தான் போறேன். பட்லர் அந்த 2 செஞ்சுரியை தூக்கிட்டானா ஒண்ணுமே பண்ணல அவர் இந்த சீசன். ஸோ அவர் ஒரு பெரிய புல் பேக்கா இருந்திருக்காரு அந்த பிரான்சைஸ்க்கு. அவர் வேற கெரிபியன்ல அவரு தான் கேப்டனா இருக்காரு, எஸ்ஏலயும் அவரு தான் கேப்டனா இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த பிரான்சைஸ்க்கு. அந்த பிரான்சைஸ் அவ்வளோ அவரை நம்புது, ஆனா அவர் இந்த டைமுக்கு அந்த அளவுக்கு எதுவும் பண்ணி கொடுக்கலன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்கிலாண்டோட கரண்ட் டீம் கேப்டன் வேற இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. ஸோ அவர் ஒரு புட் டவுன் பண்ணியிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் இந்த சீசன்ல. ஸோ பெஸ்ட் பேட்டர் பராக், பெஸ்ட் பவுலர் அவேஷ் கான், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் யாரும் கிடையாது. புட் டவுன் ஆஃப் த சீசன் வந்து பட்லர் தான். இதுதான் எல்லாரும் குமுலேட்டிவா சொன்னதுலயும் இதுதான் வந்திருக்கு. வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்குன்னா வியூவர்ஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க பேசுறோம். நெக்ஸ்ட் டீம் எஸ்ஆர்ஹெச், ரோஹித் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ டாக்கிங் அபவுட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அவங்களோட பெஸ்ட் பேட்டர் அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து டிராவிஸ் ஹெட்டா இல்ல அபிஷேக் சர்மாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து மேபி ஸ்லைட்லி டில்டட் டுவர்ட்ஸ் அபிஷேக் சர்மா தான் நான் சொல்லுவேன். ஃபார் ஷியர் ரீசன் ஏன் சொல்றேன்னு கேட்டோம்னா மேபி இதுல ஒரு சின்ன டிபேட் இருக்கலாம் வியூவர்ஸ்க்கு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அபிஷேக் சர்மா வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சீசன்ல ஒரு மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா 30 பால்ஸ் ஆடவே இல்லை. சோ 30 பால்ஸ் அவர் ஆடாமலே பாத்தீங்கன்னா அவர் கிரியேட் பண்ணிருக்கிற இம்பாக்ட். ஸோ நம்ம சூஸ் பண்ற ஒரு மெயின் கிரைட்டீரியாவே பாத்தீங்கன்னா அவங்க அடிச்ச ரன்ஸ்னாலேயோ அவங்க அடிச்ச 50ஸ்னாலேயோ கிடையாது, அவங்க கிரியேட் பண்ண ஷியர் இம்பாக்ட்னாலதான். ஸோ இம்பாக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா கிரியேட் பண்ண இம்பாக்ட் பெரிய அளவுல இருந்தது. அண்ட் அது வந்து டிராவிஸ் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்சிபி மேட்ச்ல வந்து ஒரு குவிக் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் நான் சொல்றது வந்து 287 மேட்ச் சொல்றேன் பெங்களூர்ல. பட் அதர் தேன் தட் எனக்கு வந்து டிராவிஸ் ஹெட் குயிக்கா ஸ்டார்ட் பண்ண மாதிரி வந்து அந்த லக்னோ மேட்ச் தவிர பெரிய அளவு மேட்சஸ் ஞாபகம் இல்லை. இவர் இந்த எண்டு பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா ஆடின காரணத்தினால்தான் டிராவிஸ் ஹெட்டுக்கு அந்த டைம் எடுக்கக்கூடிய லக்ஸரி வந்தது. அது நம்பர் 1. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் பியூர்லி அபிஷேக் சர்மா as a பெஸ்ட் பேட்டரா நான் பார்ப்பேன். அண்ட் மூவிங் அஹெட் டு த பெஸ்ட் பவுலர், அவங்களுக்கு வந்து என் ஒப்பீனியன்ல நட்ராஜன் தான். ஸோ கண்டிப்பாவே வந்து அவர் யார்க்கர்ஸை நெயில் பண்ண விதமா இருக்கட்டும். ஏன்னா இனிஷியல் பார்ட் ஆஃப் த சீசன்ல பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் பெரிய அளவுல வந்து அவருக்கு விழல, டு பி வெரி ஆனஸ்ட். ராஜஸ்தான் ராயல்ஸ் கேம்ல தான் அவருக்கு அந்த கம்பேக் கிடைச்சது. நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா நமக்கு போன ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிவ்யூல பேசுற மாதிரி கண்டிப்பாவே வந்து இந்த மேட்ச் தான் அவர் கம்பேக் கொடுத்தாரு. சோ அந்த மாதிரி விதத்துல வந்து கண்டிப்பா நட்ராஜன் நெயில் பண்ண யார்க்கர்ஸ் விதமா இருக்கட்டும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவர் T20 வேர்ல்ட் கப் டீம்ல ஏன் இல்ல அப்படின்ற மாதிரி டாக்ஸுமே ரைஸ் ஆச்சு. ஸோ ஒன் ஆஃப் தி காம்படிட்டர்ஸ் ஃபார் தி பர்பிள் கேப்பாவும் இருந்தார் டில் த வெரி எண்ட் ஆஃப் தி சீசன். ஸோ கண்டிப்பாவே டி நட்ராஜன். அண்ட் ஃபெயில்டு பிளேயர் அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்துல் சமத் சொல்லுவேன். ஆல்ரவுண்டர் ஓகே ரைட். ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேட் கமின்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன் இருப்பாரு. அண்ட் அபிஷேக் சர்மாவுக்கு வந்து நான் ஒன்ஸ் அகேன் ஆல்ரவுண்டர் கொடுக்கறதுக்கான ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருந்தது. நான் ஏன் சொல்றேன்னா ஒன்ஸ் அகேன் இம்பாக்ட் அவர் வந்து ஃபீல்டிங் எடுத்த கேச்சஸா இருக்கட்டும். அண்ட் அட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம் எலிமினேட்டர்ல வந்து அதுவும் சென்னை மாதிரி ஒரு சர்ஃபேஸ்ல அவர் இன்ஃபேக்ட் குவாலிஃபயர் 2ல வந்து சென்னையில போட்ட போலிங்கா இருக்கட்டும் கலக்கி போட்டுருந்தாரு. பட் வந்து நான் வந்து as a captaincy point of view, as a bowling point of view, and ஒரு 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸோட நெட் ரன் ரேட் அடிவாங்காம இருந்ததுக்கான முக்கியமான காரணம் பேட் கமின்ஸ். எந்த 2 மேட்ச்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் வேற சூரியகுமார் யாதவ் ஒரு 100 அடிச்சிருந்தாரு அந்த மேட்ச்ல. அண்ட் ஃபைனல்ஸ்ல ஒரு ஃபைட்டிங் டோட்டல் அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் வந்ததுக்கான காரணம் பேட் கமின்ஸ். அண்ட் கேப்டன்சி ஷியர் ஃபேக்டர் நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ நான் வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டர் நான் பேட் கமின்ஸ் கொடுப்பேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஃபெயில்டு பிளேயர் ஆஃப் தி சீசன் வந்து ஐ வில் கோ ஃபார் அப்துல் சமத். ஏன்னா வந்து பெரிய அளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. நிறைய பேர் கிளென் பிலிப்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்ன டைம்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரை வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க. பட் அதையும் தாண்டி அவங்க வந்து அவ்வளவு பிலீஃப் வச்சு அப்துல் சமத் எடுத்துருவாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி பெரிய அளவு டெலிவர் பண்ண முடியல அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பிரபு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு லைக் அவங்க ஆடின பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் அவங்கள வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல கொண்டு வந்துச்சு. அவங்க ஆக்சுவலாக தேர்ட் பிளேஸ்ல முடிக்க வேண்டியது அவங்க லைக் அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்னால தான் அவங்களுக்கு செகண்ட் பிளேஸ் டிசர்விங்காக இருந்துச்சு. அண்ட் ஆர்ஆரும் கடைசியாக ஆடிட்டு வந்த ஃபார்முக்கு கண்டிப்பாக அவங்க தேர்ட்ல தான் ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ நானும் பெஸ்ட் பேட்டர் ஆக்சுவலி லைக்
அபிஷேக் சர்மாக்கு தான் போவேன் ஓவர் ஒரு ஹென்ரிச் கிளசனா இருக்கட்டும் இல்ல ஒரு டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும். அன்கேப்ட் இந்தியன் 204 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ லைக் கண்டிப்பா அவருக்கு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். யுவராஜ் சிங்கோட ஒரு ப்ராடக்ட், யுவராஜ் சிங் மாதிரியே ஒரு லைக் நல்ல பேட்டை விடுற ஒரு பிளேயரா இருக்காரு. பேட் ஸ்விங்கும் நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் நான் செகண்ட் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு நான் நிதிஷ் ரெட்டிக்கு போவேன். அவர் ஆக்சுவலா ஒரு 4-5 மேட்ச் நல்ல இம்பாக்ட் கொடுத்தாரு. ஒரு டக்குன்னு விக்கெட் போன இடத்துல வந்துட்டு நின்று ஆடி அதுக்கப்புறம் அந்த மேட்ச் அந்த டைடை வந்துட்டு ஆப்போசிட் டீமுக்கு இது பண்ணி சூப்பரா ஆடினாரு. ஒரு மேட்ச் வந்துட்டு ஞாபகம் இருக்கு எனக்கு, ராஜஸ்தானோட ஒரு மேட்சும் பஞ்சாபோட ஒரு மேட்சும் அவர் அடிச்சு கொடுத்ததுதான் லைக் ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் வந்துச்சு. ஈவன் பஞ்சாபோட வின் கூட பண்ணாங்க. ஸோ ராஜஸ்தானோட வின் தான் பண்ணாங்க. ஸோ 2 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் நல்ல ஒரு அப்கமிங் பிளேயர் அவரும். ஸோ பட் ஸ்டில் அபிஷேக் சர்மா ஆன் பார் பிகாஸ் ஆஃப் 484 ரன்ஸ். பெஸ்ட் பவுலர் ஆப்வியஸா நட்ராஜன் தான். ஆக்சுவலா பேட் கமின்ஸுமே எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாரு. இந்த இதுல வந்துட்டு டீசென்ட் எக்கானமி வச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நட்டு மட்டுமா தான் இருக்கும். 19 விக்கெட்ஸ் 16.21 ஸ்ட்ரைக் ரேட்ல. ஸோ கண்டிப்பா லைக் ஸ்டில் டிபேட் போயிட்டு தான் இருக்கு ஏன் அவரை வந்துட்டு வேர்ல்டு கப்ல எடுக்கலன்னு. ஸோ ஹி டிசர்வ்ஸ் ஆல் தோஸ். முன்ன வந்துட்டு 6 பால் 6 யார்கர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தாரு. இப்ப வந்துட்டு ஒரு ஸ்லோயர் ஒன்று போடுறாரு, ஒரு பவுன்சர் ஒன்று போடுறாரு, ஷார்ட் பால் ஒன்று போடுறாரு, வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல யார்கர் போடுறாரு. ஸோ கண்டிப்பா அவருக்கான அந்த ஒரு இது கொடுத்துதான் ஆகணும். அண்ட் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அவர் சொன்ன மாதிரி லைக் கேப்டன்சிக்கும் பவுலிங்க்கும் வச்சு நான் வந்துட்டு கண்டிப்பா அவர் கொடுப்பேன். ஏன்னா இது வந்துட்டு லாஸ்ட் டைம் 10th பிளேஸ்ல முடிச்ச டீமு. லைக் நிறைய பேர் வந்துட்டு இவங்களை ரூல் அவுட் பண்ணிட்டாங்க, இவங்க டாப் 4 வரமாட்டாங்க, இவங்க டாப் 4 வர டீம் இல்ல, ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்தது தப்பு அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ரூல் அவுட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் பீடாக். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எகெயின்ஸ்ட் ஆட்ஸ் எல்லாம் போயிட்டு நாங்க இப்படிதான் ஆட போறோம், இதான் எங்க இது அப்படின்னு சொல்லிட்டு லைக் 6 ஓவர்ல ஒரு 120 அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல 9 ஓவர்ல மேட்சே முடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அப்படி ஒரு கிரிக்கெட்டே ரீடிஃபைன் பண்ணியிருக்காரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஸோ அதனால கண்டிப்பா பேட் கமின்ஸ் தான் கொடுத்தாகணும். எனக்கும் மோஸ்ட் ஃபெயில்டு பிளேயர்ஸ் ஆக்சுவலி 2 பேர் இருக்காங்க. ஒன்னு அப்துல் சமாத். ஏன்னா அவர் லைக் லாஸ்ட் இயர் பண்ணது வந்துட்டு லைக் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தப்போ இந்த வாட்டி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்துட்டு கிளியர் பண்ணல. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் புவனேஸ்வர் குமார் சொல்லுவேன். ஆக்சுவலா இதே 2 தான் எழுதியிருக்கேன். எனக்குமே புவனேஸ்வர் குமார் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்து, பட் அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட அந்த போட்ட அந்த ஃபைனல் ஓவர், சோ அது ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா மைண்ட மாத்திச்சு. அண்ட் இனிஷியலா சூப்பரா போட்டாரு. மும்பை இந்தியன்ஸோட பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 மேட்ச் ரொம்ப நல்லா பண்ணாரு, சூப்பரா போட்டாரு. அந்த மூவ்மெண்ட் திரும்ப வந்துச்சு, பழைய மூவ்மெண்ட். ஆக்சுவலா லைக் ஒரு அந்த சஞ்சு சாம்சன் விக்கெட்லாம் கூட நல்லா எடுத்திருப்பாரு அந்த ராஜஸ்தான் மேட்ச்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி லைக் அவரு வந்துட்டு அவர் கேலிபருக்கு இது கம்மி தான், 11 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ அவர் கேலிபருக்கு இது கம்மி தான். பட் ஸ்டில் அவரை விட ரொம்ப ஒரு லைக் புவர் சீசனா அப்துல் சமாதுக்கு இருந்தனால எனக்கு தெரிஞ்சு அப்துல் சமாத் அடிச்ச ஒரே மேட்ச் இந்த 287 மேட்ச்ல வந்து ஒரு 10 பால் 27 சம்திங் எவ்வளவுதான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பெரிய இம்பாக்ட்லாம் ஒன்றும் கிரியேட் பண்ணல. அவரை வச்சிருக்கிறது ஃபினிஷர் அப்படிங்கிற ரோலுக்கு. ஸோ அவர் அப்ப வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் அளவுக்காவது அவர் ஆடணும். ஸோ அந்த அளவு கூட அவர் இது பண்ணாதனால நான் வந்துட்டு மோஸ்ட் ஃபெயில்டு பிளேயரா ஐ வில் கோ டு அப்துல் சமாத். சொல்லிட்டீங்க நானும் இல்ல ஒரு இது அப்துல் சமாத் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இம்பாக்ட் பிளேயர் அப்படின்ற அந்த ரூலை வந்து கொஞ்சம் தப்பா யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கூட எனக்கு இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஏன்னா நீங்க பியூர் பேட்டர் ஆட போறீங்களா அந்த இடத்துல ஒரு 2 ஓவர் 3 ஓவருக்காக நீங்க வந்து ஒரு பேட்ஸ்மேன், ஏன்னா இதே தப்பு தான் சன்வீர் சிங் வச்சு பண்ணாங்க ஒன் ஆஃப் த கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா. சோ அவர் கொண்டு வந்து டுவர்ட்ஸ் தி பேக் எண்ட் அது பண்ணது வந்து ஒருவேளை அதுதான் டோர்னமெண்ட் அவங்களுக்கு காஸ்ட் பண்ணிச்சா அப்படின்ற ஒரு சின்ன கருத்து மட்டும் என் சைட்ல இருக்கு. ஓகே, கரெக்ட் தான். லாஸ்ட் மேட்சை கூட வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு வந்திருக்கலாமோ தான் நிறைய பேர் சொன்னாங்க. அவர் அட்லீஸ்ட் அந்த ஆங்கர் ரோல் பிளே பண்ணிருப்பாரு, கிளாசன் வந்து ஹிட் பண்ண போயிருப்பாரு, கொஞ்ச நேரம் பார்ட்னர்ஷிப்பா ஸ்டிச் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி அதுவுமே அவங்க மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹோம் பிச் வேற வாஷிங்டன் சுந்தருக்கு. ஸோ அவங்க அந்த என்ன சொல்றது, அவர் மேல வச்ச நம்பிக்கைய மிச்ச பிளேயர்ஸ் மேல வைக்கல தான். இன்னொன்னு என்னன்னா யோசிக்கணும்னா, ஏன் வந்து அப்துல் சமாத் தான் ஃபெயில்டு பிளேயர்னு சொல்றோம்னா, அவங்க நம்பிக்கை வச்சு ரீடைன் பண்ணதுல ஒரு பிளேயர் அவரு. அன்கேப் இந்தியன்ஸ் ரிட்டென்ஷனா இருந்தவர் அப்துல் சமாத். அப்படி ரிட்டென்ஷன் பண்ணி கை கொடுக்கல அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஃபெயில்டு தான். அவங்க ஆப்ஷன் கூட போல, அவங்க ரீடைன் பண்ணாங்க. ஸோ ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு சூப்பர் சீசன் தான். கண்டிப்பா அவங்க ஃபைனல்ஸ்ல மிஸ் அவுட் பண்ணிட்டாலும் அவங்க ஆடி இருக்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு அவங்க நம்ம சல்யூட் தான் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி ரீடிஃபைன் தான் பண்ணியிருக்காங்க T20 கிரிக்கெட்டை. அண்ட்
இப்படிதான் ஒருவேளை T20 கிரிக்கெட் ஆடணுமோன்னு எல்லாருக்கும் ஒரு தாட் வர அளவுக்கு ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது பெரிய விஷயம் தான். அந்த கிரெடிட்ஸ் கொடுத்துதான் ஆகணும் அந்த மொத்த டீமுக்குமே. நானுமே பெஸ்ட் பேட்டர் அபிஷேக் சர்மா தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் இருக்கு. அவர் வந்து அத்தனை ஃபைனல்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அப்படி இருக்கப்போ IPL பிளே ஆஃப்ல அவர் கான்ட்ரிபியூட்டே பண்ணலங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். 3 பிளே ஆஃப் மேட்சுமே ஒன்றும் பண்ணல. அண்ட் லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்க்கோட ஸ்விங்குக்கு பயந்து ஸ்ட்ரைக் எடுக்காம ஒரு யங்ஸ்டரை போயிட்டு ஸ்ட்ரைக் எடுக்க வச்சிட்டாரு. ஸோ அங்கிருந்தே அவன் கான்ஃபிடன்ஸ் டிப் ஆயிருக்கு. இவர் தைரியமா நான் பாத்துக்கிறேன், நான் வந்து டேக் டவுன் பண்றேன் பவுலர்ஸ்ன்னு போன கான்ஃபிடன்ஸ்க்காகவே அபிஷேக் சர்மா கொடுக்கலாம். 484 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆனா பெஸ்ட் பேட்டர் அவங்களுக்கு வந்து ரன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் தான் 567 அடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து தேர்ட்ல இருக்கிறது ஆன் பார் ஈக்குவல் டு அபிஷேக் சர்மான்னு சொல்லலாம். கிளாசன் 479, ஒரு 5 ரன் தான் கம்மி. ஸோ 3 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்னோட பெஸ்ட் பேட்டர் வந்து அபிஷேக் சர்மா தான். அடுத்து பவுலர் நானுமே நட்டுக்கு தான் போயிருக்கேன். அவர் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காருங்கிறதுக்காக இல்லை, அவர் எந்த மாதிரி டைம்லலாம் வந்து பவுல் பண்ணியிருக்காரு, டீமை எடுத்து கொடுத்துருக்காரு. செகண்ட் பவுலரா போகணும்னா நம்ம கண்டிப்பா பேட் கமின்ஸ்க்கு தான் போகணும். அவரும் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல பவுலிங் பண்ணியிருக்காரு. பட் பெஸ்ட் பவுலர் வித்தவுட் டவுட் நட்டுக்கு தான் போகணும். ஆல்ரவுண்டர் உங்க 2 பேர்கிட்ட இருந்து நான் டிஃப்ரெண்டா போயிருக்கேன். நான் கிளாசன் எழுதியிருக்கேன். ஏன்னா கிளாசன் விக்கெட் கீப்பரும் பண்றாரு. ஒரு சவுத் ஆப்பிரிக்கன். அவர் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகுறாரு. அவர் பாக்குறப்பவே தெரியும் பேட்டிங்ல வந்துட்டு. அதை மீறியும் அவர் சப்ஸ்டியூட் ஆகாம 20 ஓவர் கீப்பிங் பண்ணியிருக்காரு எல்லா மேட்சுங்கிறப்ப அந்த கிரெடிட் அவர் கொடுக்கணும். அண்ட் 480 ரன்ஸ் இஸ் நாட் கம்மி ரன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர் நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6ல ஆடி இருக்காரு. நியர்லி 500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட டாப் 5 நெருங்கி இருக்காரு ரன்ஸ்ல. அண்ட் விக்கெட் கீப்பிங்ல டிஸ்மிசல்ஸ் கண்டிப்பா 10 டிஸ்மிசல் பண்ணியிருப்பாரு. அதனால அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டுக்கு நான் கிளாஸ் கொடுக்குறேன். ஈக்குவல் டு பேட் கமின்ஸ் தான். ஆப்வியஸா நீங்க 2 பேர் பேட் கமின்ஸ் பிக் பண்ணீங்கன்றதால பேட் கமின்ஸ் தான் நம்ம போறோம். ஸ்டில் என்னோட கருத்து கிளாசன். அப்துல் சமாத் பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபெயில்டு சீசன்ல வந்து அப்துல் சமாத் அண்ட் புவி ஈக்குவல்னு போட்டிருக்கேன். ஆனா ஒரு இன்ச் அயர்டா ஏன் அப்துல் சமாத் இருக்காருன்னா, அவர் வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சு. அவர் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். அந்த பெங்களூர் மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அடிச்ச ரன் குரூஷியல் தான். ஏன்னா அவர் 20 ரன்ஸ் மார்ஜின்ல தான் வின் பண்ணாலும் அவர் அடிச்ச 40 45 ரொம்ப குரூஷியல் தான். ஸ்டில் எல்லாரும் அடிக்கிறப்போ அடிக்கிறது மேட்ரு கிடையாது. தேவையான டைம்ல டெலிவர் பண்ணணும். அது அவரால் பண்ண முடியல. பாவம் யங்ஸ்டர் தான். ஸ்டில் அவர் மேல வச்ச நம்பிக்கைக்கு அவர் பே பேக் பண்ணல. ஸோ ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் ஃபார் SRH அப்துல் சமாத் தான். நம்ம மிடில் கிளாஸ் சேனலோட SRHோட பெஸ்ட் பேட்டர் அபிஷேக் சர்மா, பெஸ்ட் பவுலர் நட்டு, பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பேட் கமின்ஸ், அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் த சீசன் ஃபார் SRH இஸ் அப்துல் சமாத். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் த டைட்டில் வின்னர்ஸ் KKR பத்தி பிரபுவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ KKR அவங்க வந்துட்டு ஆக்சுவலா என்ன சொல்றது, ஒரு சைலண்ட் கில்லர்ஸ் மாதிரி சைலண்டா இருந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா SRHம் RRம் வந்துட்டு லைக் அவங்க தனியா ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 3 லாஸ் தான் ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அப்புறம் இவங்க தான் லைக் அந்த 3 லாஸ் மட்டும் ஆனது ஒரு சீசன்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அந்த 2 நோ ரிசல்ட் மேட்ச் இல்லைனாலும் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான் என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா மோஸ்ட் ஃபெயில்டு பிளேயர்ல இருந்து வரேன். ஸோ ஆக்சுவலா இவங்க வந்துட்டு கப் வின் பண்ணனால இவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டா இந்த டீம்ல வந்துட்டு ஃபெயில்டு பிளேயரே இல்லை அப்படிங்கறதான் என்னோட கருத்து. எப்படி ஆல்ரவுண்டர் வந்துட்டு ராஜஸ்தான் குட்டமோ அந்த மாதிரி லைக் இவங்கள்ட்ட ஃபெயில்டு பிளேயர்னு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபெயில்டு பிளேயர் காலத்தை நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். KKRக்கு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வந்துட்டு ஆக்சுவலா 2 பேரு. ஒன்னு சுனில் நரேன், இன்னொன்னு நான் ஆண்ட்ரே ரசலுக்கு போவேன். ஆண்ட்ரே ரசல் பேட்ல கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் பவுலிங்ல கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா இருந்தார் இந்த டீம்ல. பிளஸ் ஆட் டு தட் அவருக்கு பேட்டிங்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ற அளவுக்கு கிடைக்கல சான்ஸ். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங்கோடய முடிஞ்சிடறனால ஸோ அவர் கிடைக்காதனால லைக் அவரையும் சுனில் நரேனும் பண்ணுவேன். பட் ஸ்டில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா இருக்கிறதுனால சுனில் நரேனுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கலாம். பெஸ்ட் பவுலர் திரும்ப வந்துட்டு இன்னொரு தமிழ் பையன் தான், வருண் சக்கரவர்த்தி. அதே மாதிரி நட்டுக்கு எப்படி பேசினாங்களோ வருண் சக்கரவர்த்திக்கும் டிபேட் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன் அவர் எடுக்கல, அவர் நல்ல ஸ்பின்னர், நல்லா போடுறாரு அப்படின்ட்டு. 21 விக்கெட்ஸ் 8 எக்கானமில போடுறது பெரிய விஷயம். அதை 2 சுனில் நரேனை வச்சுக்கிட்டு இவர் 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவர் ஆக்சுவலா 16 தான் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். 16 17 தான் எடுத்திருக்காரு சுனில் நரேன். ஸோ அப்படி இருக்கும்போது பெஸ்ட் பவுலர் அவரு. இங்கேயும் நான் செகண்ட் பெஸ்டா வந்துட்டு ஆண்ட்ரே ரசலை சொல்லுவேன். ஸ்டில் ஆக்சுவலா 9.26 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. எவ்ரி 9 பால்ஸ் விக்கெட் எடுக்கிறாருன்னா கண்டிப்பா லைக் அவர் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட ஸ்லோயர் ஒன்ஸ் எல்லா இடத்துலையும் நல்லா போட்டு சூப்பரா இது பண்ணியிருக்காரு. பெஸ்ட் பேட்டர் ஆக்சுவலி தெரியல எத்தனை பேர் நரேனுக்கு போயிருக்கீங்கன்னு. நான் ஃபில் சால்ட்டுக்கு தான் போயிருக்கேன். ஏன்னா
நரேனை விட கம்மி மேட்ச் ஆடி இருக்காரு. பிளஸ் 182 ஸ்ட்ரைக் ரேட்டு. மேபி இங்கிலாந்து கூப்பிடலன்னா இன்னும் இருந்து ஒரு 500-550 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருப்பாரு தான். ஸோ ஃபில் சால்ட் என்னோட பெஸ்ட் பேட்டர் ஃபார் கேகேஆர். ஸோ அதான் சாம்பியன்ஸ் டீமுக்கான ரீசன் எல்லா செக் பாக்ஸ்லயும் என்ன சொல்றது, லைக் கரெக்டா டிக் பண்ணிட்டே வந்தனால தான் கேகேஆர் வந்துட்டு இந்த வாட்டி கப் அடிச்சிருக்காங்க. ஸோ இதான் என்னோட பிக்ஸ் கேகேஆருக்கு. ரோஹித் ப்ரோ. ஸோ பிரபு ப்ரோ கிட்ட பாத்தீங்கன்னா முக்காவாசி நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சொன்னது பாத்தீங்கன்னா அக்ரி பண்ணிக்கிறேன் ஒரு பாயிண்ட்ஸ்ல. கண்டிப்பாவே நான் பெஸ்ட் பேட்டர் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து ஃபில் சால்ட்டா இல்ல வெங்கடேஷ் ஐயர் கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது மைண்ட்ல. பட் ஏன்னா ஏன் சொல்றேன்னா, பிளே ஆஃப்ல வந்து அவரு வேற மாதிரி ஒரு பீஸ்டா மாறிடுறாரு. நான் ஒரு ஸ்டார்ட் ஒன்று படிச்சேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 பிளே ஆஃப் கேம்ஸ் ஆடி இருக்காரு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர். அதுல 350s. சோ 50 அடிக்காத, ஆமா 50 அடிக்காத ஒரே கேம் பாடிருக்காரு. 4 பிளே ஆஃப் பாடிருக்காரு, 4 50s. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சோ அவர் அடிக்காத ஒரே மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஓட அந்த ஃபைனல் மட்டும் தான் நினைக்கிறேன், if I'm not wrong. 2021 ஓட ஃபைனல் அடிச்சாங்க. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி குவாலிஃபயர்ல மேபி அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு எலிமினேட்டர்ல ஆர்சிபி ஓட ஒரு மேட்ச் ஆடுனாங்க. அதுல தான் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் நினைக்கிறேன். மீதி எல்லாத்துலயுமே 50. ஆமா. சோ அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து அவர் ஒரு இம்பாக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்பர் 2ல மேபி நான் வச்சிருப்பேன். பட் நம்பர் 1 எனக்குமே ஃபில் சால்ட் தான். ஏன்னா நமக்கு எப்படியுமே தெரியும் சுனில் நாராயண் இஸ் கோயிங் டு பி தட் பிளேயர் ஹூஸ் கோயிங் டு கம் இன் அண்ட் பிளே அக்ரெசிவ்லி. எப்படியுமே அவர் அடிக்கதான் போறாரு. அண்ட் அவருக்கு அந்த லைசன்ஸ் இருக்கு. அதோட முக்கியமான காரணம் கௌதம் கம்பீர். நம்ம எல்லாருமே அதை பத்தி நிறைய பேசியிருப்போம். பட் ஃபில் சால்ட் வந்து அப்படி அதிலே நானுமே வந்து ஒரு ஸ்டேபிளான நான் வந்து அட்டாக் பண்ண போறேன் அந்த மைண்ட் செட்டோட. அப்படி பண்ண விதத்துல பாத்தீங்கன்னா அவங்க கேம்பெயினே திருப்பக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அமைஞ்சாரு. ஏன்னா எல்எஸ்ஜி மேட்ச் கொல்கத்தால பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி மேட்ச் நோ டைம்ல சேஸ் பண்ணி முடிச்சாங்க அந்த டார்கெட்டை. சோ அங்கிருந்தே அவங்களோட நெட் ரன் ரேட் வேற லெவலுக்கு போச்சு. சோ அந்த இடத்துல ஃபில் சால்ட் அண்ட் மூவிங் ஆயிட் டவுட்டே வேணாம். பெஸ்ட் பவுலர் வருண் சக்கரவர்த்தி டெஃபினட்டா. நான் எனக்கு சுனில் நாராயணுமே வந்து ஆப்ஷன்ல இருந்தாரு. ஏன்னா இந்த டீம் லிஸ்ட பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா எக்ஸ்ட்ராடனரியா போட்டிருக்காரு. வைபவ் அரோராக்கு அந்த ஸ்விங் வந்து 2 பக்கமும் மூவ் பண்றாரு. இன்ஃபேக்ட் அவர் பஞ்சாப் கிங்ஸ் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஒரு மேட்ச் சூப்பரா வின் பண்ணி கொடுப்பாரு. சோ அந்த அப்பவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங் பயங்கரமா இருக்கும். சோ அதர் தேன் தட் பாத்தீங்கன்னா சுனில் நாராயண் நம்ம முதல்ல சொன்ன எக்ஸ்ட்ராடியா போடுறாரு. மிச்சல் ஸ்டார்க்கு டுவர்ட்ஸ் தி பேக் எண்ட் பிரில்லியண்டா போட்டாரு. சோ இந்த டீமை பாக்குறப்ப எனக்கு பெஸ்ட் பவுலர் தோணுது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி. பட் இம்பாக்ட் வைஸ் பார்த்தோம்னா எல்லாருமே அவங்க இம்பாக்ட் சரியா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சாம்பியன் சைடு அப்படின்றப்போ நிச்சயமாவே அது இட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன் இல்லையா. பெஸ்ட் ஆல்ரவுண்டர் என்ன பொறுத்த வரைக்கும் சுனில் நாராயண். ஏன்னா போத் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருந்தாரு, ஆரஞ்சு கேப் லிஸ்ட்ல இருந்தாரு சுனில் நாராயண். சோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் வந்து எத்தனை பேர் ஐபிஎல்ல பண்ணிருப்பாங்க அப்படின்றது கண்டிப்பாவே தெரியாது. சோ நிச்சயமாவே சுனில் நாராயண் அவங்களோட ஹோப்ஸுக்கான முக்கியமான ஒரு காரணம் சுனில் நாராயணா அமைஞ்சிருக்காங்க. அண்ட் மேபி ஃபெயில்டு பிளேயர் அப்படின்னு பார்த்தா எனக்குமே அந்த கேகேஆர் டீம் எடுத்து பாக்குறப்ப பெரிய நேம்ஸ் எதுவுமே தோணல. ஏன்னா ஒரு அங்கிரிஷ் ரகுவன்ஷி வரைக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடி இருக்காரு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல. மேபி நம்ம ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருக்கணும், நம்ம கைட்லைன்ஸ் ரொம்ப டைட்டா வச்சுக்கணும் அப்படின்னா மேபி ரிங்கு சிங். ஆனா அவரும் பாத்தீங்கன்னா 148 ஸ்ட்ரைக் ரேட் ஆடி இருக்காரு. சோ அப்படிங்கிறப்ப மேபி நீங்க வந்து 168 ஓகே ரைட் 168. சோ அந்த நேரத்துல அந்த ஒரு விதத்துல பார்த்தோம்னா நம்ம மேக்சிமம் ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருந்தா நிதிஷ் ராணா வேணா கொடுக்கலாம். பட் அவருமே 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. சோ நானுமே பார்ல விட்டுறலாம் அப்படின்ற இல்லதான். ஓகே, ஆக்சுவலி அதுதான் கேகேஆர் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான். இதுல வந்து யார் பெஸ்ட்னு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமா இருக்கு, யார் ஃபெயில்னு கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சீசனா தான் இருந்திருக்கு அவங்களுக்கு. பெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் சொல்ல வேண்டியது பேட்டிங் யாரெல்லாம் பிடிச்சாங்களோ அவங்க ரோல் அவங்க ஆன் பார் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கூட நம்ம விட முடியாது. அவர் 350 ரன் தான் வச்சிருக்கா கூட அவர் எத்தனை நாட் அவுட்ஸ் ஆடி வச்சிருக்காரு. அவருக்கு ஃபுல்லா ஆடி இருந்தாரு என்ன ரன் அடிச்சிருப்பாரு நமக்கு தெரியாது. அவரோட ரோல் அவரு பக்காவா பண்ணியிருக்காரு. அங்கிரிஷ் பக்காவா பண்ணியிருக்காரு. எல்லாம் கரெக்டா பண்ணியிருக்காங்க. நான் ஏன் ஃபில் சால்ட்டுக்கு போறேன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் நரேன் வந்து அடிக்கதான் போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சப்போஸ் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கிளிக் ஆகலன்னு வச்சுக்கோங்க, நரேனால அப்படி பண்ணிருக்க முடியுமா தெரியாது. அவரும் ஆன் பார் ஆடிட்டு இருக்காரு, நமக்கு ஈக்குவலா ஆடிட்டு இருக்காரு. நம்ம இன்னும் சொல்ல கேட்டீங்கன்னா ஒரு சில மேட்சஸ் இவரு பவர் பிளேல ஃபுல் டேக் ஆன் பண்ணது பிலிப் சால்ட்டா இருக்கும். 5வது ஓவர் 6வது ஓவர் விக்கெட் விட்டுட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறமா டேக் ஆன் பண்ணிருப்பாரு நரேன் கொஞ்சம் டைம் எடுத்து ஆடி இருப்பாரு. முன்னாடி அந்த லக்ஸரி இருக்காது. அவர் கூட இருக்கவங்க ஆங்கர் பண்ணுவாங்க, இவர் வந்து பேட்டை விட்டுக்கிட்டே இருப்பாரு நரேன். சோ அந்த மாதிரி இல்லாம நானும் அக்ரெசர் தான், நீ உன்னோட டைம் எடுத்துக்கோ, அவர் கொடுத்த லக்ஸரி வந்து
அவங்களுக்கு பயங்கரமா பே பேக் பண்ணியிருக்கு. நான் முன்னாடியே ஆக்சுவலி ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், இல்ல மேட்சோட ரிவ்யூல சொல்லி தான் நினைக்கிறேன். ஃபைனல்ஸோட ரிவ்யூ பில் சால்ட் வந்து அவர் அன்சோல்டா போனார் ஆப்ஷன்ல. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அவரை இப்போ T20 ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பேட்டர், நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்காரு. அப்படி இருக்க பேட்டர் அன்சோல்டா போறாரு. அப்படி இருக்கப்போ என்ன பண்ணாங்க, இது அதுக்கப்புறம் அவரு PSLல கூட அவர் ஆக்ஷனுக்கு போல. நான் IPLக்கு வர போறேன்னு ரெடி ஆகிறதுக்காக அங்க ஆக்ஷன்ல போகாம அது பண்ணாம இருந்துட்டு IPL வந்து ஆடினாரு. அப்படி இருக்கப்போ அந்த டெஸ்பிரேஷனை காட்டினாரு, என்னால பண்ண முடியும், நான் பண்ணுவேன், ஐ எம் ஹியர் டு வின் மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. அது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் KKRக்கு. ஸோ அதனால பெஸ்ட் பேட்டர் பில் சால்ட் தான் போயிருக்கேன். பெஸ்ட் பவுலர் அவங்க 5 பவுலர் 16 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி டீமா இருக்கு. இதுலும் காம்படிஷன். ஸ்டில் வருண் சக்கரவர்த்தி ஏன் கொடுக்கணும்னா அவர் மிடில் ஓவர்ஸ்ல போட்டிருக்காரு, டெத் ஓவர்ஸ் போட்டிருக்காரு, குரூஷியலான டைம்ல கரெக்டான பிரேக் த்ரூ எடுத்திருக்காரு. அண்ட் அவரு மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா இருந்தது. அப்படி இருக்க டைம்ல டெலிவர் பண்ணியிருக்காரு. இந்தியா டீம் கேட்டுக்கல, அவரு எல்லாமே அவருக்கு அகெயின்ஸ்டா போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி டைம்ல பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி இஸ் பெஸ்ட் பவுலர்னு போவேன். ஆல்ரவுண்டர் 2 பேர் ஆன் பார் இருக்காங்க. ஆனா நரேனுக்கு நம்ம பேட்டர் கொடுக்கலன்ற பட்சத்துல ஆல்ரவுண்டர் கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நரேன் தான் அவர் 488 ரன்ஸ் பிளஸ் 17 விக்கெட்ஸ். ஆனா ரசில் வந்து வித் த பால் பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுறாரு. அவர் பெஸ்ட் பவுலர்னு சொல்ல முடியும், பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியும்ன்ற மாதிரி ஒரு ரேஷியோல இருக்காரு. ஸோ ஈக்குவல் டு ஈக்குவல் தான் வருது. ஆனா நரேன் பண்ணி கொடுத்துருக்க அன்எக்ஸ்பெக்டடா வந்து இப்படி பண்ணி கொடுத்துருக்கிறதுக்காக நரேனுக்கு கொடுக்கணும் ஆல்ரவுண்டர்னு நினைக்கிறேன். நானுமே அதே மாதிரி தான். ஹார்ஷ்காலா போகணும்னா ரிங்கு சிங்கை மட்டும் தான் போகணும். ஏன்னா அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் மேபி அவர் ஃபுல்ஃபில் பண்ணலன்னு சொல்லலாம். அவர் மேல இந்தியன்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. அவருக்கு ரொம்ப கம்மி சான்சஸ் தான் கிடைச்சது. ஆனா 11 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. 182 168 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரைக் ரேட், நான் தான் தப்பா சொல்லிட்டேன், 148 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. ஸோ அந்த 11 இன்னிங்ஸ்ல அவருக்கு கிடைச்ச சான்சஸ் சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, லைக் அவங்க வந்துட்டு நம்ம KKRோட ஒரு மேட்ச் ப்ரிவியூலே பேசியிருந்தோம். அவங்க அண்டர் யூட்டிலைஸ் பண்ணாங்க ரிங்கு சிங் கரெக்ட் ப்ரோ. ஆமா ஆமா, கரெக்டான ஒரு சான்ஸ் கொடுக்கல. மேபி சான்ஸ் கொடுத்திருந்தா அவர் டெல்லி கேபிட்டல்ஸ்ல 8 பால் 26 அடிச்சாரு. சோ மேபி அவர் அந்த இம்பாக்ட் காமிச்சிருப்பாரு. அண்டர் யூட்டிலைஸ் பண்ண காரணத்தினால ரிங்கு கண்டிப்பா கண்டிப்பா நோ தான், நோ பேட் பிளேயர் ஆர் நோ ஃபெயிலியர் ஆஃப் தி சீசன் தான் சொல்லணும். அவங்க அந்த 11 பேர் இல்ல, அவங்க ஆக்சுவலி 18 பிளேயர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த சீசன். 18 பிளேயரும் பெஸ்ட் தான். மணிஷ் பாண்டே பாத்தீங்கன்னா அவரு ஒரே ஒரு மேட்ச் இம்பாக்ட் பிளேயர், ஆனா அன்னைக்கும் 40 அடிச்சாரு. பும்ராவெல்லாம் டேக் டவுன் பண்ணாரு. நிதிஷ் ராணாவும் ஆண்ட ஒரு மேட்சும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் ஒரு 38 ரன் அடிச்சாரு. ஸோ அவங்க 18 பிளேயரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஆண்ட 18 பேர். இன்ஃபேக்ட் கேட்டீங்கன்னா ஆக்ஷன் டேபிளையும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, சப்போர்ட் ஸ்டாஃபும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. பிக்கஸ்ட் ஹிட் ஆஃப் த சீசன் KKR தான். மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு 50-60 பேரை போடலாம் அந்த லிஸ்ட்ல. ஆமா, முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் தான். கௌதம் கம்பீர் மட்டும் இல்ல, அபிஷேக் நாயர். ஏன்னா அபிஷேக் நாயர் வருண் சக்கரவர்த்தியுமே இது முடிஞ்சு சொன்னாரு அந்த ஃபைனல் இன்டர்வியூல. பாத்தீங்கன்னா அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அண்டர் தி ரேடார் போனது கண்டிப்பாக அபிஷேக் நாயர் நான் சொல்ல. ஏன்னா இந்த டீமோட வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2018ல இருந்தே இந்த டீமோட அசோசியேட் ஆயிருக்காரு. 7-8 வருஷமா இருக்காரு. ஆமா, இந்தியன் கோர் பில்ட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட தினேஷ் கார்த்திக் அவங்க வாங்கின டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த டீம். அண்ட் எனக்கு என்ன ஒரு தாட் ப்ராசஸ்னா, ரிங்கு சிங் ஒருவேளை கௌதம் கம்பீர் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து ரிங்கு சிங் மேல அந்த கான்பிடன்ஸ் இல்லையோ அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குமே இருக்கு. ஏன்னா ஒரு மேஜர் சங்க் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் வந்து கண்டிப்பாக கௌதம் கம்பீருக்கு தான் இருக்கு KKRல. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவரு அவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காரு KKRக்கு அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் பார்ட் அதர் தன் சந்திரகாந்த் பண்டிதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அபிஷேக் நாயரா இல்லாட்டி கூட கண்டிப்பாவே கௌதம் கம்பீரால ஒருவேளை ரிங்கு சிங் மேல அந்த அளவுக்கு பிலீஃப் இல்லையா அப்படின்றது எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ். அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இன்னொன்னு, கம்பீருக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் என்ன இருக்குன்னா 2 பேரு, ரசில் அண்ட் நரேன். இந்த 2 பேர் இப்படிலாம் பண்ணல லாஸ்ட் ஒரு 4-5 சீசன். கம்பீர் வந்து ஒன்னே பண்றாங்கன்னா அந்த ட்ரஸ்ட் தான். நீ எல்லா மேட்சும் இதுதான் இருக்க போற, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஐ வில் பி பேக்கிங் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துருக்காரு. நிறைய ஓப்பன் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல கம்பீர் இல்லைன்னா. அவரும் இப்படி பண்ணிருப்பாரான்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் கம்பீருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்பரேஷன் தெரிஞ்சது அவங்க 2 பேர்கிட்ட. அதுக்கு மெயின் ரீசன் கம்பீர் தான். இல்லாம பேக்ரவுண்ட்ல இருந்து இன்னும் 2 ஷாருக் கானுக்கும் வெங்கி மைசூருக்கும் வந்துட்டு லைக் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வெங்கி மைசூர் தான் ஆக்ஷன் டேபிள்ல இருந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணது. ஷாருக் கான் பிஹைண்ட் த டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சுக்கும் போறாரு.
கொல்கத்தா irrespective ஹோம் கேம்ஸா இருக்கட்டும் அவே கேம்ஸா இருக்கட்டும் லைக் அந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வேணும். லைக் போனீங்கன்னா மேட்ச் முடிச்சுட்டா கீழே கிரவுண்ட்ல வந்து பிளேயர்ஸோட பேசுறதா இருக்கட்டும், பிளேயர்ஸ் கிட்ட ஒரு இது கொடுக்கறதா இருக்கட்டும். தெரியல எந்த அளவுக்கு அந்த நியூஸ் உண்மைன்னு தெரியல. கௌதம் கம்பீருக்கு வந்துட்டு அவர் பிளெயின் செக் கொடுத்தாரு, யூ ஹாவ் டு கண்டினியூ யுவர் மென்டார்ஷிப் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஷாருக் கான் நம்ம நிறைய பேர் ஓனர்ஸை வந்துட்டு லைக் திட்டுறோம், லைக் அவங்க பண்ற திட்டல லைக் மிஸ்டேக் அவங்க பண்ண தப்பு அப்படிங்கிற பாயிண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது கண்டிப்பா இவருக்கு அந்த ஒரு கிரெடிட் கொடுத்தா அவனும் ஷாருக் கான் அண்ட் வெங்கி மைசூர். ஆமா கண்டிப்பாவே. எனக்கு என்ன பர்சனல் ஒரு ஒப்பீனியன்னா, மேபி இந்த டீமை ரிஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்து கௌதம் கம்பீர் தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சு அவர் அதையும் தாண்டி எல்எஸ்ஜில இருந்து அவர் கூட்டு வரதா இருக்கட்டும், ஒரு மாதிரி இது ஒரு ஃபேரிடேல் எண்ட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீமை வந்து கண்டிப்பாவே கம்பீர் வந்து நம்ம பார்த்திருப்போம். கௌதம் கம்பீர் வந்து அஸ்வின் சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு எவ்வளவு வந்து அவரோட ஒரு 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 இது ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத காமிச்சாரு. சோ அந்த இடத்துல பார்த்தோம்னா நிச்சயமா இது வந்து ஒரு ஃபேரிடேல் ஃபினிஷ் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபேரிடேல் ஃபினிஷ் நீங்க சொல்றபடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இது ஸ்பெகுலேஷன் கூட போட்டிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிருச்சு. மோரோவர் அவருதான் இந்தியன் ஹெட் கோச்சா வர போறாருன்னு. சோ ஃபேரிடேல் எண்டிங்கா தான் இருக்கு. ஏன்னா அவர் அங்க போயிட்டாருன்னா இங்க மென்டாரா இருக்க முடியாது. ஸோ அவரு நம்மளே முன்னாடி சொல்லியிருந்தோம் ப்ரிவியூலயே ஒரு கௌரவத்தோட அவர் போகணும்னு நினைப்பாரு. ஸோ அவர் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொன்னு யோசிக்கணும், அவர் பிஜேபியில தான் இருந்தாரு. அமித்ஷா தான் எங்க பிசிசிஐ பிரசிடென்டா இருக்காரு. பிஜேபியை விட்டு வந்தாரு. அவர் பிஜேபி விட்டு வேற பார்ட்டிக்கு போல, அவர் பொலிட்டிக்ஸ் இது ஸ்கிப் பண்ணிட்டு வந்தாரு எல்எஸ்ஜிக்காக, கிரிக்கெட்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி பர்சனல் ரீசன்ஸ்க்காக. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ மேக்சிமம் சான்சஸ் இருக்கு அவர் வர. அண்ட் இன்னொன்னு சொல்லணும், அபிஷேக் நாயரை பத்தி சொல்லணும். நீங்க டிகே இருக்கப்போ வந்தாங்கன்னு சொன்னீங்க, டிகேவே வந்து அவருக்கு கிரெடிட் கொடுப்பாரு. அவரோட டவுன் ஸ்ட்ரிக்ல போயிட்டு இருந்தது டிகேக்கு. என்னோட ஸ்டான்ஸை மாத்தினவர், என்னோட ரொட்டீனை மாத்தினவர், என்னோட லைஃப் ஸ்டைலை மாத்தினவர் அபிஷேக் நாயர் தான். அதனாலதான் நான் இப்போ ஒரு 6-7 வருஷம் ஆடிட்டு இருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் அபிஷேக் நாயர் தான் அவர் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு டிகேவே. அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சனல் கோச்சிங் அப்படின்னு கொண்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்ச்சர் கொண்டு வந்து தினேஷ் கார்த்திகா. ஸோ அவர் வந்து நிறைய பாத்தீங்கன்னா இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, என்ன வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க விட மாட்டாரு. ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா சடனா ஐடியில உட்காந்துனா வந்து என்ன புஷ்அப்ஸ் எடுக்க சொல்லுவாரு ரேண்டமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விதத்துல கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தாங்க அபிஷேக் நாயருக்கு. அண்ட் இப்போ அந்த காம்போ சந்திரகாந்த் பண்டித்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ கோச், இப்போ பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் நம்ம சொல்ல எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அண்ட் கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் நாம வந்து இவ்வளவு பேசுறோம்னா எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, ப்ரொஃபஷனல் அவர் வந்து கொண்டு வந்த அந்த ஆட்டிடியூட் தான் பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டுல இப்ப இந்தியன் டீம் கோச் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா அவருக்கு அந்த வின்னிங் மைண்ட் செட் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேசுறோம், ஆஸ்திரேலியன்ஸ் வந்து ஏன் வந்து குரூஷியலான டைம்ல வின் பண்றாங்க வேர்ல்ட் கப்ஸ்ல, ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல, ஏன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கு. அந்த கிரன்ச் கேம்ஸ்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதை ஏன் கொண்டு வராங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் நைட் வரக்கூடிய விஷயம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு வித் டைம் நீங்க வந்து டெவலப் ஆக உங்களுடைய டீமுக்குள்ளேயே அது இருக்கணும். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட் டீமுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடிய ஒரே ஆள் கௌதம் கம்பீர். ஸோ அந்த அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு கிரெடிட் கொடுக்குறோம். பிரபு அதான் ப்ரோ லைக் நான் ஸ்டன் ஆயிட்டு ஒரு நிமிஷம் அவர் பேசுனது எனக்கே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு கௌதம் கம்பீரை பத்தி பேசும்போது. அதான் லைக் என்ன சொல்றது, ஒரு செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்லாம் இல்லாம இன்னைக்குதான் வந்துட்டு இந்தியன் டீம் வந்துட்டு லைக் ஃபம்பிள் ஆகுறாங்க, லைக் சோக் பண்றாங்க. அன்னைக்கு அவர் இருக்கும்போதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, அந்த எண்ட்ல சச்சின் டெண்டுல்கரும் சேவாகும் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஒரு 20-2 15-2 இருக்கு. நீங்க வரீங்க, உங்களுக்கு அதர் எண்ட் இருக்கிறது ஒரு சின்ன பையன், இப்பதான் டெபு ஆயிருக்கான் விராட் கோலின்னு ஒரு பையன். அப்படி இருக்கும்போது அந்த பையன் அவனுக்கு ப்ரெஷர் ஆகக்கூடாது, நம்மளும் ப்ரெஷர் ஆகிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதுல ஃபுல்லா அவரோட ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸும் அவரை வந்துட்டு லைக் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் அந்த ஜெர்சியை வேற நான் அப்படியே வச்சிருக்கேன், அந்த ஷோகேஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிம்பாரு. ஸோ அதான் லைக் அவர் வந்தாருன்னா மேபி லைக் இந்தியன் டீமோட ஒரு இதுவே சேஞ்ச் ஆகும். எப்படி கேகேஆர் வந்துட்டு லைக் ரொம்ப டவுன்ல இருந்து திடீர்னு வந்து கப் அடிச்சாங்களோ அந்த மாதிரி கண்டிப்பா லைக் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 2027 வேர்ல்டு கப்போ இல்ல இஃப் பாசிபிள் இந்த 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியோ அடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ பாப்போம். ஆமா, ஏன்னா எனக்குமே தோன்றதுதான் ரொம்ப ஜென்டலா இருக்க பிளேயர்ஸ் இப்ப ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாருமே சோசியல் மீடியா எக்ஸ்போஷர் வந்துருச்சு, எல்லாரும் பெரிய ஆளுன்னு நினைக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு யங்ஸ்டர்ஸே கூட. ஸோ கொஞ்சம் அந்த மிலிட்ரி டைப் ஆஃப் ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்ட்ரிக்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடிய ஆட்கள் வந்தா மேபி டைமென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
ஸோ நல்லா தான் இருக்கும் கம்பீர் வந்தா. அண்ட் அந்த காம்பினேஷன் கம்பீர் விராட் கோலி, கம்பீர் ரோஹித் காம்பினேஷன், மேபி அவங்க லேட்டர் எண்ட் ஆஃப் த கெரியர்ல இருக்காங்க, முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க, இன்னொரு மேபி ஒரு 2-3 இயர்ஸ் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு ஹைல முடிச்சா நல்லா இருக்கும். அதுக்கு கம்பீரோட இம்பாக்ட் ரொம்ப தேவைப்படும் தான் நினைக்கிறேன் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. ஏன்னா ஜென்டில்மேனா இருக்கிறது வந்து இப்போ நிறைய பேருக்கு அதை ஓபி அடிச்சிடுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. தோத்துட்டாலும் இவரை போய் ஃபேஸ் பண்றதுக்கு ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இல்லாம ஒரு பிளானிங் இருக்கும். அடிச்சுதான் ஆக போறோம் இன்னைக்கு, ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், இட்ஸ் ஆல் இந்த கேம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு போற மைண்ட் செட் கிடையாது கம்பீருக்கு. வி ஆர் ஹியர் டு வின் அப்படின்னு சொல்றவர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்க கோச் வந்தாருன்னா இந்தியன் கிரிக்கெட் கண்டிப்பா எவால்வ் ஆகும். அந்த வின்னிங் ஸ்ட்ரீக்கை நோக்கி போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம், அவர் வந்தாருன்னா ரொம்ப நல்லதுதான். ஓகே, வித் தட் நோட் முடிக்கலாம். ஃபைனல் தாட்ஸ். ஜஸ்ட் பிஃபோர் கன்க்ளூடிங் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் ப்ரோ. ஏதாவது நீங்க இப்ப சொல்லிருந்தீங்க அந்த ஆஸ் அ ஜென்டில்மேன் அப்ரோச்சா இல்லாம ஒரு பயங்கரமான அப்ரோச், வின்னிங் அப்ரோச் எடுக்கணும் அப்படின்னு. என்ன தோணுதுன்னா, கௌதம் கம்பீர் மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னா அந்த யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அப்படின்னு நம்ம நிறைய பேசுவோம். அதாவது ஒரு டீம் மேனேஜ்மெண்ட்ல ஒருத்தர் சொல்றது இப்ப MS தோனி இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து இந்தியன் டீம்ல பக்காவா இருந்தது. இந்தியன் டீம் ஜெயிச்சதுக்கான காரணம், சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கான காரணம் MS தோனி பீரியட்ல ஒருவேளை எனக்கு அதுதானே தோணும். அதாவது ஆமா கண்டிப்பா, ஏன்னா நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாங்க அவர் சுத்தி, அதை நம்ம மறக்க வேண்டாம். நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருந்தாங்க. அதாவது அவர் வந்து ஒரு யூனிட்டி ஆஃப் கமாண்ட் இருந்தது காரணமா தான் அவர் இப்ப கௌதம் கம்பீர் உள்ள வந்தாருன்னா திரும்பவும் எஸ் நிறைய லெஜெண்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா இருக்காரு, ஒரு பக்கம் விராட் கோலி, நிறைய சாதிச்ச கிரிக்கெட்டர்ஸ் இருக்கலாம். பட் வந்து ஒரு எண்டு நான் வந்து யூனிட்டி ஆஃப் கமாண்ட் நான் கொண்டு வரேன் அப்படின்னு நினைச்சா அது கௌதம் கம்பீர்னால தான் முடியும். அதுதான் பிளஸ் பாயிண்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வித் தட் நோட் இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணலாம். உங்களுக்கு நாங்க சொன்ன வியூஸ்ல ஏதாவது மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி இன்னொரு வீடியோ மேக் பண்ணலாம். இந்த வீடியோ நாங்க பண்ண வீடியோ எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எல்லா டீமும் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் 11s அண்ட் பெஸ்ட் 11s ஆஃப் ஹிட் அண்ட் மிஸ் ஆஃப் 2014 IPL அந்த பிளேயர்ஸ் லிஸ்டோட வந்து உங்களை மீட் பண்றோம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ரோஹித் வந்து கிரிக் ஆக்சிஜன் ஒரு சேனல் வச்சிருக்காரு, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ஸ்லயும் கொடுக்குறேன். கண்டிப்பா அவரை ஃபாலோ பண்ணுங்க. அவர் எந்த அளவுக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் விஷன் வச்சிருக்காரு கிரிக்கெட்டை பத்தி நீங்க அவர் பேசினதுலயே பார்த்துருப்பீங்க. அவரோட சேனலுக்கும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட சப்போர்ட் எப்பவுமே அவருக்கு இருக்கும். நம்ம கண்டிப்பா கண்டினியூ தான் பண்ணுவோம். திருப்பி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய்.